السلام عليكم يا صاحب الوقت جبهتي تحت نعالي أعيذ بحكم نيابة عنكم اللهم صل وسلم وبارك وسلم. السلام عليكم يا أبا العباس بليغ الملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بليغ الملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بليغ الملكان خضر عليه السلام. السلام عليكم حضرت غوث الله محي الدين جيلاني أغيثنا بإذنه. صلى الله محي الدين عبد القادر جيلاني أغيثنا صلى الله وسلم وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم وإذا أصابتكم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل ثم الأمثل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலவாத்தும் சலாமும் ஈருலக நாதர் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் இல்லத்தார் இனத்தார் குலத்தார் கோத்திரத்தார் சத்தியம் காத்த உத்தம தோழர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. ரபியுல் அவ்வல் மாதத்தின் 5வது தினத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றினை பற்றி தொடராக கேட்டுக்கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளான கண்மணிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதன் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக.
நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நமக்கு தருவானாக. அவனிடத்தில் ஏந்திருக்கிற இந்த கையை வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாப்பானாக. அவனிடத்திலேயே கேட்டும் பெரும் கரமாக, பரக்கத்தான கரமாக, அதே நேரத்தில் பலர்களுக்கு அள்ளி கொடுக்கும் கரமாக நம்முடைய கரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் பரக்கத்தினால் ஆக்குவானாக. நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய முராதுகள் அத்துணையும் அல்லாஹ் கைகூட செய்வானாக. கிருபியுள்ள ரஹ்மானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் எங்களுடைய கடன்களை நீக்கி, நோய்களை நீக்கி, ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லா பரக்கத்திலும் எங்களுக்கு தா ரஹ்மானே. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உஸ்தாதுமார்கள், எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்தனை பேர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களை ஒன்று திரட்ட ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே நாங்களெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்று விடுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜத்துகளை எல்லாம் நீ கைவிட செய்ய ரஹ்மானே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே பெருமானாருடைய பரக்கத்தினால் இதே போன்று எங்களை ஒன்று திரட்ட ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியோர்களே, எத்தனையோ வரலாறுகளை நாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த வரலாறுகளை புக்குகளிலே நாம் படிக்கின்ற போது அந்த பேப்பர்களை புரட்டுகிறோம். பேப்பரை புரட்டும் போது ஒரு தண்ணீர் தொட்டு புரட்டுவோம், அல்லது வாயிலிருந்து எச்சியை தொட்டு புரட்டுவோம் இல்லையா? தாளை பிரட்டுன்னா அப்படித்தான் பிரட்டுற வழி இல்லை. ஒரு பஞ்சில் தண்ணீரை முக்கி வச்சிருப்பாங்க, அதை வச்சு புரட்டுவோம். அப்படி இல்லைன்னா எச்சை தொட்டு புரட்டுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை அவங்க புக்கை நம்ம படிச்சோன்னு வைங்க, தண்ணீர்லாம் தேவையில்லை புரட்டுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையை படிச்சா கண்ணீர் தான் வரும் இல்லையா? அந்த கண்ணீரை தொட்டுக்கிட்டே பேப்பரை திருப்பிடலாம். குரானை தெவிட்டாம ஓதிக்கிட்டே இருக்கும். குரானை ஓதிக்கிட்டே இருக்கும். தெவிட்டுதா பாத்தீங்களா? தெவிட்டாமல் குரான் ஷரீஃபை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறையும் 65 வருஷமா கேட்கிறோம். நம்ம ஊர்ல பொறுத்தவரைய 1400 ஆண்டுகளாக அவங்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. ஆனா நம்முடைய ஜஷ்ன மீலாது விழா சொசைட்டி சார்பிலே 65வது ஆண்டு நம்ம விழாவினுடைய பேச்சை கேட்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து வஃபாத் வரைய கேட்கிறோம். அன்னைக்கு கூட நான் பயானை முடிச்சுட்டு பேருந்துல நான் திருவாரூர்ல இருந்து நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா கூத்தாலூர்காரங்க தான் ஏறி பஸ்ல வந்தாங்க. அதற்கு எங்க ஊரை பொறுத்தவரையில் நாங்க பெருமானாருடைய வரலாறு நாங்கள் கேட்போம் பண்ண நாளும், அதுலேயும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தான் கேட்கறதுக்கு நாங்கள் விரும்புவோங்கிறாங்க. எங்க ஊர்ல பெருமானாருடைய வரலாறு நாங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு உடனே நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பயபக்தியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஆதியோடு அந்தமா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கேட்கறத நாங்கள் ரொம்ப விரும்புவோம், விருப்பப்பட்டு கேட்போங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கேட்டாலும் நம்ம செவி என்ன செய்ய மாட்டேங்குது, அது இனிப்பா தான் இருக்கு. இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், பெருமானாருடைய வரலாறை படிக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை. அவங்க வரலாறு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. அவங்க வரலாறை பத்தி பேச்சாளர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கியாம நாள் வரை பேசுவாங்க, பேசி முடிக்க முடியாது. எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வரலாறை பத்தி எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். பேனாவெல்லாம் காலியா போயிடும், மையெல்லாம் காலியா போகும், பேப்பர்லாம் காலியா போகும். ஆனா பெருமானுடைய வரலாறு, அவங்க சொன்ன பொன்மொழிகளை, அவங்க சொன்ன பேச்சுகளை எழுதி முடிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா எழுதிட்டேன், அவங்க பேச்சை ஃபுல்லா எழுதிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. எப்படி குரானை ஃபுல்லா எழுதி முடிக்க முடியாதோ, குரானுடைய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. 7 கடலை மையாக்கி உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாவாக்கி நீங்க குரானுக்கு விளக்க உரை எழுத ஆரம்பிப்பீர்களே, ஆனால் அந்த 7 கடலில் உள்ள மையும் காலியா போகும். நஃபிதல் பஹரு, கடல் காலியா போயிடும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு விளக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. நம்ம எவ்வளவுதான் எழுதினாலும் பேசினாலும் கேட்டாலும் வரலாறு நிரப்பமாவாது, சடைக்காது. யாருக்கும் கேட்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு. அல்லாஹ் தஆலா அவங்க பெருமானாருடைய பரக்கத்தினால் நம்மளை சாலியானவர்களா ஆக்குவானாங்க.
நல்லவர்களா ஆமீன் சொல்லுங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இங்க மலக்குகள்லாம் இருக்கிறாங்க, நல்லவங்க பெரியவங்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள்லாம் வருகை தருவார்கள். இது போன்ற இடங்களுக்கு ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுவே தான் நம்ம எப்பொழுதும் பயான ஆரம்பிக்கும் போது கொள்ளும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் பல் இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லணும். இந்த இதை சொன்னாலே அவங்க ஹாஜிராயிருவாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெயர் பல்யா. ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பேரு, அவங்க பேர் பல்யா. அவங்க தகப்பனார் பேர் மல்கான், பல் இப்னு மல்கான். ஹிதர்ங்கிறது அவங்களுக்கு சிறப்பு பேர். அவங்க எங்கன உட்கார்ந்தாலும் அது பசுமையாக மாறிவிடும். எந்த சபையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ், அபுல் அப்பாஸ்ங்கிறது உங்களுக்கு குண்ணியத்து சிறப்பு பேர். அப்பாஸ் உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சு, அவே அபுல் அப்பாஸ், அப்பாஸினுடைய வாப்பா தகப்பனார், ஆனா உங்களுக்கு ஒரு சிறப்பு பேர். அரபிகள் அப்படி சொல்லுவாங்க. நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்னு ஒரு பேர் இருக்கு. காசிம்னு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, அவே அபுல் காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்பாஸ்னு ஒரு பிள்ளை, அவே உங்களுக்கு அபுல் அப்பாஸ், அப்பாஸினுடைய தந்தை, உங்களுக்கு ஒரு சிறப்பு பேர். ஹிதர்ங்கிறது அவங்களுக்குள்ள லக்கபு, அவங்களுக்குள்ள சிறப்பு. அது ஒரு இடத்துல உட்கார்ந்து எஞ்சானா பசுமையா செடிகள் முளைச்சிடும். அது ஹிதர் ஹல்தீர் படிப்பாங்க, ஹிதர்னு படிக்கலாம், ஹல்தீர்னு படிக்கலாம். பல்யாங்கிறது அவங்களுடைய பெயர். அவங்க தகப்பனார் பெயர் மல்கான். அவே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க எல்லாரும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் பல் இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் பல் இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் பல் இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இதை சொன்னவங்க ஹாஜிர் ஆயிடுவாங்க. இது எனக்கு கண்ணுக்குள்ள பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை எல்லாம் தருவானாங்க. அவங்கள பார்த்துட்டா பெரிய வலி இல்லாதான் அவங்க. அவங்கள யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ நேரடியா சந்திச்சுட்டாங்கன்னா அவங்க பெரிய வலியுல்லா. ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் வேதங்களை படிக்கிறாங்க. சரி, கொஞ்சம் கவனமா கேளுங்க தாய்மார்களே, பெரியவர்களே. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு நிறைய திக்ர்கள் இந்த இதையும் எழுதி தர்றேன். இதை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். அவங்கள பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைச்சிடும். ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் முன் வேதங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படிக்கிறாங்க. அவங்க வரலாறு படிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதங்களை முன் வேதங்களை படிக்கும் போது அந்த எல்லா வேதங்கள்லயும் வருது இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வருவாங்க. எல்லா வேதங்கள்லயும் இருக்குது இறுதி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படும், அதுதான் அல் குர்ஆன் ஷரீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படக்கூடிய வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப் என்று ஒரு வேதம் கொடுக்கப்படும். அதுல 114 அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கிறது. ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் படிக்கிறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க. இறுதி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்படும். குர்ஆன் என்ற வேதம், அந்த வேதத்திலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. எல்லா தாய்மார்களும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேளுங்க. நேற்று டிவி சரியா வீட்டுகளுக்கு தெரியலன்னு எல்லா இடங்கள்ல இருந்து போன் வந்துச்சு. நல்ல தெரியும் எல்லா வீடுகள்லையும். கொஞ்சம் நல்ல முக்கியமான சரித்திரம். அப்போ இறுதி நபிக்கு குர்ஆன் வேதம் கொடுக்கப்படும். அந்த குர்ஆன் வேதத்திலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, 114 சூறாக்கள் இருக்கிறது. அதில் ஒரு சூறாவின் பெயர் சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. அதுதான் தோற்றுவாய், முதல் சூரா அதுதான். குர்ஆன்ல முதல் சூரா இதுதான், அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா தான். அதுவே ஃபாத்திஹா தோற்றுவாய், அதை கொண்டுதான் குர்ஆனையே துவக்கணும். எல்லா சூரத்தும் ஒரு தடவை தான் இறங்குச்சு குர்ஆன்ல. குர்ஆன்ல உள்ள ஆயத்துகள் எல்லாம் ஒரு தடவை இறங்குச்சு. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா மட்டும் 2 தடவை இறங்கி இருக்குது. தொழுகை மக்காவில் வைத்து மிஅராஜிலே கடமையாக்கப்பட்ட போது அல்ஹம்து சூரா ஒரு தடவை இறங்குச்சு. தாய்மார்களே கவனமா கேளுங்க. தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனே மிஅராஜிலே தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனேயே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்து சூராவை இறக்கினான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு நாடு வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா? மதீனாவுக்கு போன உடனே அங்க வேதக்காரர்கள் இருந்தார்கள். அதே அல்லாஹ் தஆலா அவர்கள் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுவாங்க. நாமெல்லாம் எதை முன்னோக்கி தொழுவோம் சொல்லுங்களேன் எல்லாரும். ஆஜியார் சொல்றாங்க சொல்லுங்க எல்லாரும். நல்ல சொல்லுங்களேன் வாயை திறந்து சொல்லுங்கம்மா. நம்ம எல்லாம் எதை முன்னோக்கி தொழுவோம்? காபத்துல்லா. நல்ல சொல்லுங்க காபத்துல்லா. அங்க போய் தொழக்கூடிய பாக்கியத்தையும் அந்த காபாவை தவாப் செய்கிற பாக்கியத்தையும் அந்த காபாவுடைய திருச்சிலையை பிடித்துக் கொண்டு துவா செய்கிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் தருவானாக. காபாவுக்கு உள்ள போயும் தொழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அது அல்லாஹ் தான் நாடுகளுக்கு தருவான். ஹத்தீமுக்குள்ள போய் தொழுதாலும் உள்ள போய் தொழுத நன்மை தான். ஹத்தீம் இருக்க அந்த ஹத்தீம்ல போய் தொழுதா உள்ளுக்குள்ள தொழுத தவாப் தான். அல்லாஹ் அங்கெல்லாம் போய் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அப்ப நாமெல்லாம் மக்காவில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோருமே காபாவை முன்னோக்கி தான் தொழுதோம். மதீனாவுக்கு போன உடனே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நம்ம அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். மதீனாவுக்கு போன உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே நீங்க பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுவுங்க. இங்க வேதக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் பைத்துல் முகத்தஸ் தான் முன்னோக்குவாங்க. ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல எப்படி நடக்குதோ அது மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும். ஒரு ஊருக்குள்ள போகும்போது அங்கே சில கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது ஹராமா இருந்தா செய்யக்கூடாது, ஹராமா இருந்தா தப்பா இருந்தா செய்யக்கூடாது. பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ்வுடைய வீடு தான். அவன் சொல்றான் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் என் வீடு தான். அங்க இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கே போனாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி சுத்தி நிறைய நபிமார்கள் அடங்கி இருக்காங்க. அது ஒரு புனித பள்ளிகள்ல ஒரு பள்ளி தான், புனித ஆலயங்கள் தான், புனித மஸ்ஜிதுகள்ல அதுவும் ஒண்ணுதான். ஆனா காபத்துல்லா உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது. இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூணாவது தான் பைத்துல் முகத்தஸ். ஆனாலும் புனித பள்ளிகளிலே பைத்துல் முகத்தஸும் ஒரு புனித ஆலயம் தான். வேதக்காரர்கள் அதை முன்னோக்கி தொழுகிறாங்க. அதே அவர்களுக்கும் ஒரு மறுகதலாக்குவதற்காக, இஸ்லாத்தின் பக்கம் ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீங்க பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 மாசம் அதை முன்னோக்கி தொழுதாங்க. எத்தனை மாசம்? ஒரு ஹதீஸ்ல வருது புகாரி ஷரீஃப்ல 17-18 மாசம் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதாங்க. அல்லாஹ் சொல்றான்னு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் செய்யணும். அஸ்லிம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் தான் நம்ம வேலை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவாங்க. நபியே இப்ராஹிமே இப்படி செய்யுங்க, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்டேன், என்ன சொன்னாலும் கேட்பேன், கை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்க பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுவுங்க. தொழுகிறேன் அல்லாஹ் தொழுதாங்க. ஆனா கல்பு அங்கதான் இழுக்குது. அது கல்பு அல்லாஹ்வுடைய வேலை இல்லைங்க. அது கல்பு இழுக்கணும் இல்ல, கல்பு இங்க இழுக்குது. அல்லாஹ் காபத்துல்லா பைத்துல் முகத்தஸ் முன்னோக்குங்கிறான், நான் கட்டுப்படுறேன். ஆனா என் கல்பு எங்கதான் இழுக்குது. காபாவை முன்னோக்கணும், காபத்துல்லா முன்னோக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு சொல்லுது. அடிக்கடி வானத்தை பார்க்கவும் செய்வாங்க. வஹி வருதா, அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வருதா, காபத்துல்லா முன்னோக்கி தொழ மாட்டோமா, அதுக்கு ஒரு ஆணை வராதா, அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சகோதரர்களே பாருங்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மதீனாவுடைய அவுட்டர்ல வெளிப்பகுதிக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு மதீனாவுடைய புறநகருக்கு வெளிப்பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் தங்கி இருக்கும் போது அங்கே இருக்கின்ற வேளையிலே லொஹருடைய தொழுகை நேரம் வந்துருச்சு. லொஹர் தொழுகை நேரம் வந்துருச்சு. அங்க போய் லொஹர் தொழுகிறாங்க. 2 ரக்காயத்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுட்டாங்க. 3வது ரக்காயத்துக்கு எந்திரிக்கும் போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஆயத்து இறங்குது. 2 ரக்காயத்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாச்சு.
மூணாவது ரக்காயத்துக்கு எந்திரிக்கும் போது வஹி இறங்குது. தொழுகையில கூட வஹி வந்திருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே, நீ அடிக்கடி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வராதா? காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுகிறதுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து ஆணை வராதா? எப்பொழுது அந்த உத்தரவு வரும்? காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறீர்கள். காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ரொம்ப நபியே நீங்க ஆசைப்படுறீங்க. அடிக்கடி வானத்தை பாக்குறீங்க. தகல்லுப வஜீக ஃபிஸ்ஸமா, வானத்தை முன்னோக்கி முன்னோக்கி இப்படி இப்படி பாக்குறீங்க. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் ஃபலனுவல், அங்க பாருங்க, ஃபலனுவல்லி என்னக்க கிபிலத்தன் தரதாஹா, நீங்கள் பிரியப்படுகிற, நீங்கள் திருப்திப்படுகிற, நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற அந்த திசையின் பக்கம் உங்களை நம்ம திருப்பிட்டோம். நீங்க அதைத்தான் ரிலாப்படுறீங்க, நீங்க அதுலதான் உங்களுக்கு பொருத்தம் ஏற்படுது. உங்க கல்வி அமைதி ஆக மாட்டேங்குது. பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுகின்ற போது உங்க கல்வில ஒரு சாந்தி வர மாட்டேங்குது. ஆகவே உங்க இஷ்டப்பிரகாரமே, உங்க விருப்பப்பிரகாரம் நான் வந்துடுறேன். இப்ப வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை காபத்துல்லாஹி முன்னோக்கி தொழுங்கள் நாயகமே. வசனம் இறங்கிருச்சு. 2 ரக்காயத்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுத பெருமானார் அப்படியே அடுத்த ரக்காயத்துக்கு அங்க போயிட்டாங்க. திரும்பி எங்க என்ன தொழுத பெருமானார் அப்படி திரும்பி இந்த சைடுக்கு வந்துட்டாங்க. காபா முன்னோக்கி தொழுதாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படி திரும்பி வந்தாங்க. இன்னைக்கு கூட ஹாஜிகள்லாம் நீங்க மதீனாவுக்கு போகும்போது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு கூட்டு போவாங்க இல்ல, ஜியாரத்துக்கு போகும்போது. இதான் இரட்டை கிப்லா பள்ளிவாசல். 2 ரக்காயத்தை பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுதாங்க, இன்னும் 2 ரக்காயத்து காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதாங்க. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு மதீனாவிலே ஒரு மஸ்ஜித் இருக்குது இல்லையா? பெருமானாருடைய விருப்பத்துக்கு தோதுவா அல்லாஹ் இறங்கி வர்றாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புறாங்களோ, எதை இஷ்டப்படுறாங்களோ, எதை ஆசைப்படுறாங்களோ அல்லாஹ் இறங்கி வந்து செய்யுங்க, நீங்க அப்படி செய்யுங்க இறங்கி வந்துருவான் அல்லாஹ் தஆலா. இப்போ பைத்துல் முகத்தஸ் இருந்து காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுவுங்கன்னு ஆயத்து இறங்குச்சுல, அப்போ ஒரு தடவை அல்ஹம்து சூரா இறங்குச்சு. ஹதீஸ்ல தஃப்சீர் பைலாவிலே வருது. இது 7 முரா மாணவர்களுக்கு எல்லா மதரசாக்களிலேயும் புகாரி ஷரீப் பாடமும் நடக்கும். பைலாவி ஷரீப் குர்ஆனுக்கு எத்தனையோ விளக்க உரைகள் வந்திருக்கிறது. அதிலே உயர்ந்த கிதாப், உயர்ந்த தஃப்சீர் தஃப்சீருல் பைலாவி. அது 7 முரா மாணவர்களுக்கு தான் ஓதி கொடுக்கப்படும், பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு. அதிலே இங்க வருது சபஉல் மசானி, திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய 7 வசனம். தொழுகையில முதல் ரக்காயத்திலே ஓதப்படும், 2வது ரக்காயத்திலே ஓதப்படும், 3வது ரக்காயத்திலே ஓதப்படும், 4வது ரக்காயத்திலே ஓதப்படும். தராவீஹ்ல 20 ரக்காயத்திலே ஓதுறோம் இல்லையா? பிரட்டி 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 திருப்பி 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 ஓதப்படக்கூடிய சூரான்னு அர்த்தம் சபஉல் மசானின்னா. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. 2 தடவை திருப்பி அருளப்பட்ட 7 வசனங்கள். வேற எந்த வசனமும் 2 தடவை அருளப்படல. அதுக்கு பெயர் உம்முல் குர்ஆன் ஒரு பேர் இருக்கு. குர்ஆனின் தாய். தாய்மார்களே, சகோதரர்களே, கவனமா கேளுங்க. அதுக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய் என்று ஒரு பேர் இருக்கு அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு. குர்ஆனில் உள்ள எல்லா செய்திகளையும் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவிலே வைத்திருக்கிறான். 30 ஜுஸுல என்ன செய்தி இருக்குது, அந்த அத்துணை செய்திகளையும் சாரமாக பிழிந்து அந்த குர்ஆனுடைய சத்தாக சாரமாக இருக்கக்கூடியது அல்ஹம்து சூரா. உண்மையான ஞானி, உண்மையான வலியுல்லா, இறைநேச செல்வர்கள் சூரத்துல் ஃபாத்தியா அல்ஹம்து சூரா வச்சு எல்லா சட்டமும் சொல்லுவாங்க. குர்ஆனே உயர்த்தப்பட்டு அல்ஹம்து சூரா மட்டும் இருந்தா போதும், ஞானவான்கள் அதை வச்சே விளக்கம் சொல்லுவாங்க. அதிலேயே எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்தியா என்ற அத்தியாயம். ஒரு உயர்ந்த சூரா அல்ஹம்து சூரா. ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை படிக்கிறாங்க. இறுதி நபிக்கு ஒரு வேதத்தை கொடுப்பேன், அந்த வேதத்தில் 114 அத்தியாயம் இருக்கும். அதுல ஒரு சூரா அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்தியா. குர்ஆனில் உள்ள, ஏன் எல்லா வேதங்களில் உள்ள சாரம் குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆன்ங்கிறது சாதாரணமான அல்ல. தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், 110 சுஹஃப்கள் அத்தனையிலே உள்ள கருத்தை இதுல அடக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. எல்லா வேதத்திலையும் உள்ள கருத்து இதுக்குள்ள இருக்குது. இதுல உள்ள எல்லா கருத்தையும் அல்லாஹ் தஆலா அல்ஹம்து சூரால வச்சிருக்கிறான். அல்லாஹ் அந்த விளக்கங்களை நமக்கு தருவானாக, நம்ம சந்ததிகளுக்கு தருவானாக.
அந்த குர்ஆன்ல உள்ள விளக்கத்தை புரியக்கூடிய அந்த அறிவையும் அந்த சிந்தனையையும் ஆற்றலையும் நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய கல்விகளுக்கு அல்லாஹ் தஆலா தந்து நல்லவர்கள் கூட்டத்தில் நம்மளை சேர்ப்பானாக. புரியாத மக்களை புரிய வைப்பானாக, தெரியாத மக்களுடைய அறிவுகளை தெளிய வைப்பானாக. இதை ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் படிக்கிறாங்க. அல்லாஹ் இறுதி நபிக்கு ஒரு குர்ஆனை கொடுக்குறான். அந்த குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, அது குர்ஆனையே உள்ளடக்கி இருக்கு, எல்லா வேதத்தினுடைய கருத்து அதில் இருக்குங்கிறானே அல்லாஹ் தஆலா. உடனே ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, நீ இறுதி நபிக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சூரத்தை கொடுப்பேன், சூரத்துல் ஃபாத்தியா என்ற சூறாவை கொடுப்பேன் என்று நீ சொல்றிய, அதுல எல்லா விஷயங்களும் இருக்குன்னு சொல்றிய, அதை எனக்கு படிச்சு தாங்கன்னு கேட்டாங்களாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. அதை எனக்கு படிச்சுத்தா, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். நாங்க உடனே அல்லாஹ் சொல்றான், நல்ல ஆளு நீங்க, அது யாருக்கு நான் வச்சிருக்கேன்? இறுதி நபிக்கு தான் வச்சிருக்கிறேன், அவங்க உம்மத்துகளுக்கு தான் அது கிடைக்கும். பார்த்தீங்களா? ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க நம்ம அந்த சூரத்தை படிக்கணும்னு. அல்லாஹ் சொல்லுகிறான், அது இறுதி நபிக்கு தான் அந்த வேதத்தையும் கொடுப்பேன், அந்த சூரத்தையும் கொடுப்பேன், அது இடையில எல்லாம் வெளியாக்க முடியாதுன்ட்டான். அப்படிதாங்க ஒரு நூல் வெளியிடுறாங்கன்னா அந்த வெளியீட்டு விழாவில் தான் நூலை வெளியிடுவாங்க. அதுக்கு முன்னால அவுட் ஆகுமா அந்த புக்கு? கொஸ்டினை எப்போ கொடுப்பாங்க? பரீட்சாவில் உட்காந்து தானே கொடுப்பாங்க. என்ன கொஸ்டின் எப்போ தான் கொடுப்பாங்க? எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் கொஸ்டின் அவுட் ஆகும். அதுக்கு முன்னால் அவுட் ஆகுச்சுன்னா கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு பரீட்சையை லேட்டாக்கி இன்னொரு தடவை கொஸ்டின் அடிக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் உள்ள பரீட்சைக்கு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னா பரீட்சையை பின்தள்ளி வச்சு இன்னொரு தடவை கொஸ்டின் அடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வேதம், இது இந்த வேதத்தில் விளையாட்டா? அந்த வேதத்தையே வெளியாக்குறது எப்பதான் வெளியாக்குவேன்? இறுதி நபிக்கு தான் கொடுப்பேன். அந்த சூரத்துல் ஃபாத்தியா அந்த குர்ஆன்ல தான் இருக்குது. நீங்க அதை படிக்கணும்னு விருப்பப்பட்டா அந்த நபிட்ட போய் தான் படிச்சுக்கணும். எப்படி சொல்றான்? நீங்க அல்ஹம்து சூரா படிக்கணும்னு ஆசைப்படுங்க, நான் அதை வரவேற்கிறேன். ஆனா அந்த இறுதி நபிட்ட போய் படிக்கணும்னா, யா அல்லாஹ் அவங்க எப்போ வருவாங்க? இப்பவுமே எனக்கு வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நான் இப்பவுமே தள்ளாத வயசு எனக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் அது வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் மூத்தா போயிருவேனே. யா அல்லாஹ் நான் மூத்தா போகாம இருக்கிறதுக்கு வழி இருக்குது. அல்லாஹ் சொல்றான், மூத்தா போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. வழி இருக்குதா? என்ன வழி? இப்ப நம்மள்ட்ட ஒரு 1000 வருஷம் வாழலாம், அதுக்கு ஒரு திக்ர் இருக்குன்னா அவ்வளவுதான், போனை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த திக்ரை முதல் சொல்லித்தாங்க. 12 நாளுக்குள்ள மூத்தாயிட்டா என்ன செய்யுது? அந்த திக்ரை சொல்லித்தாங்கன்னு தான் கேட்போம். அப்படித்தானே? மூத்தாவாம இன்னொரு 100 வருஷம் இருக்கலாம், இன்னொரு 1000 வருஷம் இருக்கலாம், 500 வருஷம் இருக்கலாம்னு ஒரு திக்ரு இருக்குன்னு சொன்னா என்ன செய்வோம்? பஞ்சரிச்சி ஹஸ்ரத் அந்த திக்ரை முதல் சொல்லுங்க, அதை ஓதிடுறோம். அல்லாஹ்ட்ட அவங்க கேட்கிறாங்க, வழி இருக்குதா? அந்த நபி வரையும் அந்த நபியை சந்திச்சு இறுதி நபியை பையத்து வாங்கி அவங்கள்ட்ட அந்த சூரத்தில் படிக்கிறதுக்கு வழி இருக்குதா? வழி இருக்கு என்றான் அல்லாஹ். அது என்ன வழி? அல்லாஹ் அதுக்கு ஒரு தண்ணீர் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், மாவுல் ஹயாத்துன்னு ஒரு நீர் ஒன்று இருக்குது, அந்த நீரை போய் குடிக்கணும் நீங்க. அது எங்க இருக்குது? அதை சொல்லித்தர மாட்டேன். அல்ல எல்லாத்தையுமா சொல்லித்தர முடியும்? நான் சில விஷயங்களை கோடிட்டு காமிப்பேன், நீங்க அதை தேடி எடுத்துக்கணும். மாவுல் ஹயாத்துன்னு ஒரு நீர் இருக்குது, அது எங்க இருக்கு? நீங்களா போய் தேடிக்கணும்ட்டான். அப்படியா? தேடினா கிடைக்குமா? கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்ட்ட வாங்கிட்டாங்க அந்த செய்தியை. அது தேடினா எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. நான் தேடுறேன், தேடினாங்க, அந்த தண்ணீர் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அது எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்காதியா? அதுல சொல்லுங்க, அது நாங்களும் போய் குடிச்சிட்டு வரோம்ட்டுனே. சங்கைக்குரிய பெரியவர்களே, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து சப்ளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் இல்லையா? அது நம்ம இருக்கு, இன்னும் இருக்கு. அது எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான், அந்த தண்ணீரை நீங்க தேடி குடிங்க, குடிச்சா நீங்க அவங்கள சந்திக்கலாம். அப்படியா? தேடி பிடிச்ச தண்ணியை குடிச்சிட்டாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவங்களுக்கு குர்ஆன் இறங்குச்சு, சூரத்துல் ஃபாத்தியாவும் இறங்கிருச்சு. அவங்கள்ட்ட வந்து சந்திச்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நபியே, உங்களை சந்திக்கணும்னு தான் நான் அல்லாஹ்ட்ட வேண்டிக்கிட்டேன், கேட்டுக்கிட்டேன். அவங்கள சந்திக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்டேன். நான் உடனே அது ஒரு தண்ணி இருக்கு, அது தண்ணியை போய் குடிங்கன்னு மாவுல் ஹயாத்துன்னு இருக்கு, அது ஜீவ நதி. அதை குடிச்சா நம்முடைய ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். மாவுல் ஹயாத்தை குடிச்சா
அது நான் அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லாஹ் எனக்கு காமிச்சது தான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன். எதுக்காக வேண்டி உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பையத்து வாங்கி அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை நான் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்ட்ட கேட்டேன். எனக்கு அல்லாஹ் சொல்லி தந்தா அதை நான் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருச்சு. அந்த சூரத்துல் ஃபாத்தியா படிச்சுட்டாங்க. அல்ஹம்து சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட பையத்தும் வாங்கிட்டாங்க. அவங்க உம்மத்தில் இணைஞ்சிட்டாங்க. எனக்கு ஆசை உங்களை பார்க்கணும், இறுதி நபியை பார்க்கணும், அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை படிக்கணும், உங்கள்கிட்ட பையத்து வாங்கணும், உங்க கையை பிடிக்கணும். என் ஆசை, அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இனி நான் அல்லாஹ்ட்ட போக போறேன், மூத்த கேட்க போறேன் அல்லாஹ்ட்டேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் மாவுல் ஹயாத்தை குடிச்சிட்டீங்களே, எப்படி மூத்தாவுவீங்க? மூத்தாக கூடாது. நான் மூத்தாயிருவேன், நீங்க இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, காத்தமுன் நபி, கருணை நபி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்க மூத்தா போக கூடாது, நீங்க என் உம்மத்துக்கு ஒரு ஹாஃபிஸாக பாதுகாப்பாக நீங்க இருக்கணும். கியாம நாள் வரை நீங்க இருக்கணும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை, நீங்க தான் விலாயத்து கொடுக்கணும். விலாயத்து கொடுக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. என் உம்மத்தில் வலியுல்லாக்கள் வருவாங்க, நபி கிடையாது. என் உம்மத்தில் நான் தான் காத்தமுன் நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது. என் உம்மத்தில் உலமாக்கள் வருவாங்க, அவங்க வரசுத்தில் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசு அந்த உலமாக்கள்லாம். ஆனா வலியுல்லாக்கள் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கியாம நாள் வரை வருவாங்க. அந்த விலாயத்து கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான். நீங்க தான் எல்லாத்திலையும் பையத்து வாங்கி நீங்க அவங்கள வலியுல்லாக்களா ஆக்கி விடணும். அந்த பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்ட்ட தெரியாமையும் அல்லாஹ் நேரடியா விலாயத்தை கொடுக்கறதும் இருக்கு. நேரடியா அல்லாஹ்வும் கொடுப்பான் விலாயத்தை, அப்படியும் இருக்கு. அது பெரிய தரஜா. நீதமா கொடுக்கிறது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுப்பாங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க கியாம நாள் வரை இருக்கணும். என் உம்மத்துக்கு பாதுகாப்பா நீங்க இருங்க. நபியே நீங்க உத்தரவு போட்டீங்களா, நான் மறுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க என் உம்மத்துக்கு இருந்து நீங்க விலாயத்தை கொடுக்கணும், என் சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். நான் முந்தி பேருவேன்னு வேற சொல்றீங்க. என்ன விட்டுட்டு நான் உங்களுக்கு முன்னால போயிடலாம், எனக்கு நீங்க ஜனாதா தொழுகை நடத்துவீங்கன்னு பார்த்தா நீ எனக்கு முன்னால போறதா சொல்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாசாவில் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. சங்கைக்குரிய பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாசாவில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி குளிப்பாட்டிக்கு நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வர எடுக்கவே இல்லை. ஏதோ அல்லாஹ்வை என் கல்வில போட்டு விட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு. பேச்சுங்கிறது இதுதான். அல்லாஹ் டவாறு கல்வில ஏதாவது போடுவான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி பரக்கத், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி மேடை. இதை போட்டு விடுறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி தான். லேசான ஒரு மேடை இல்லை சகோதரர்களே, இது ஒரு பரக்கத்தான மேடை. அல்லாஹ் நம்ம எல்லாம் பரக்கத்தாக்குவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி போட்டினால் நல்லவர்கள் சாலிஹீன்கள் கூட்டத்திலே, வலியுல்லாக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் சேர்ப்பானாக. ரப்பே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நல்லோர் கூட்டத்தில் எங்களை சேர் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிற பாக்கியத்தை தா ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிற பாக்கியத்தை தா ரஹ்மானே. வலியுல்லாக்கள்லாம் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீலாது விழா 65 வருஷம் நடக்குது ரஹ்மானே. இந்த 65வது வருஷத்துல இந்த மிஸ்கின் இந்த உட்கார் இந்த ஏழைக்கு இந்த பாக்கியத்தை நீ தந்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிற பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி தரிசிக்கிற பாக்கியத்தை எல்லாம் எங்க எல்லோருக்கும் தா ரஹ்மானே. எங்க பிள்ளைகளை எல்லாம் சாலிகானவர்களாக்க ரஹ்மானே. எங்கள் மனைவி மக்கள் எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. எங்க சகோதரர்கள் விளங்காமல் புரியாமல் எப்படி எப்படியோ பேய்கிட்டு இருக்காங்க ரஹ்மானே. அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். ஹிதாயத்தை கொடுப்பது உன் கையில தான் இருக்கிற ரஹ்மானே. எங்க சகோதரர்கள் தான், எங்க சொந்தக்காரர்கள் தான், அவர்கள் வழி தெரியாமல் எப்படியோ தடுமாறி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து எங்களை எல்லாம் ஐக்கியமாக்கி ஒற்றுமையாக்கி நாங்கள் ஒரே ஜமாத்தாக ஒரே சகோதரர்களாக நாங்கள் ஆக வேண்டும் ரஹ்மானே. இடையில இந்த ஷைத்தான் இடையில வந்து பூந்து ஒரு கால் நூற்றாண்டாக எங்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் பல குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு மத்தியிலே பல பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ரப்பே நீ அந்த ஷைத்தானுடைய அந்த மூரியாட்டியத்தை, அந்த ஷைத்தானுடைய சேஷ்டைகளை நீ ஒடுக்கி விடு யா அல்லாஹ். ஷைத்தானுடைய சேஷ்டைகளை இல்லாமல் ஆக்கி விடு ரஹ்மானே. எங்க சகோதரர்களுக்கு ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. எல்லோருக்கும் நேர்வழி காட்டு ரஹ்மானே. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி பரக்கத்தினால், இந்த ரபீல் அவருடைய பரக்கத்தினால், ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்தினால், உன்னுடைய அருட்கிருபையினால் எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்து நல்லோர்கள் கூட்டத்தில் எல்லாம் சேர்த்துக் கொள் ரஹ்மானே. அவுலியாக்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள் ரஹ்மானே. எங்களுக்கு கடன்களை எல்லாம் நீக்கி நோய்களை எல்லாம் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லா பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு தா ரஹ்மானே.
நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. இதே போன்று மக்காவிலேயும் மதீனாவிலேயும் வந்து துஆ செய்யக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா ரஹ்மானே. அரஃபாவிலேயும் மினாவிலேயும் முஸ்தலிஃபாவிலேயும் வந்து துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை தா ரஹ்மானே. பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனித பள்ளியிலேயும் வந்து தொழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கெல்லாம் தா ரஹ்மானே. நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள் ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சொந்த பந்துக்களையும் தொழுகையாளிகளாக, சாலிஹீன்களாக, தக்வாதாரிகளாக, உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கு ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, பாருங்கள், அப்ப ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் கியாம நாள் வரை இருப்பாங்க. நீங்க இருந்து என் உம்மத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இருந்துக்கிறேன்ட்டாங்க. எனக்கு நீங்க ஜனாசா தொழு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா உங்க ஜனாசாவில் என்ன கலக்க வைக்கிறீங்க? கலந்தாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்க அருமையான சரித்திரம் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இதே நிலையில நம்ம ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம சட்டைகளை எல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க, அப்படித்தானே? நம்ம போட்டிருக்கிற பனியனு, நம்ம போட்டிருக்கிற சட்டை, நம்முடைய டிரெஸ்களை ஃபுல்லா கத்திரிக்கோளால் கத்திரிக்கப்படும், எடுத்துருவாங்க. நம்ம வேஷ்டிகள்லாம் நஜீஸ் ஆயிரும். இந்த வேஷ்டிகளை எல்லாம் களைஞ்சி நம்மளை குளிப்பாட்டுவாங்க, அப்படித்தானே? எப்போ ரூஹு பிரியுதோ நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா கழிவு பொருள்களும் வெளியாயிரும். அதுவே தான் கசப்பு மாத்துறதுங்கிறாங்க. ரூஹு பிரிஞ்ச உடனே நம்ம டிரெஸ்களை எல்லாம் கலட்டி நம்மளை குளிப்பாட்டுவாங்க. வேட்டியில் நம்ம ஆடைகள்லாம் உரியப்பட்டுரும், அது எல்லாருக்கும் உரியப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை ஓட்ட நிலைமையில தான் வஃபாத் ஆயிருக்காங்க. வேஷ்டியை கெட்டிய நிலைமையில தான் மௌத் ஆயிருக்காங்க. தலப்பாகை அணிந்த நிலைமையை தான் அவங்க ரூஹு போயிருக்குது. அப்படியே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கப்பட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை எல்லாம் களையவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ்களை எல்லாம் கலட்டல. பெருமானார் ஸல்லல்லாஹு ரூஹு பிரிஞ்சிருச்சு, அவங்க உடம்பு அப்படியே தான் இருந்துச்சு. அவங்களை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து வச்சு குளிப்பாட்டுவதற்கு தயாராகிறாங்க. எப்படி பயப்படுறாங்கன்னு பாருங்க சஹாபாக்கள்லாம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போட்டிருக்காங்களே, சட்டையை கலட்டவா வேண்டாமா? மற்றவங்களுக்கெல்லாம் கழட்டிடுவோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை கலட்டவா அல்லது அப்படியே வச்சு மேலே தண்ணி ஊற்றுவோமா அனு சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவே வரமாட்டாங்க. பெருமானாருடைய மேனியை பார்க்கக்கூடாது, சட்டையை கழட்டிட்டோம்னா அவங்க உடம்பு தெரியும். அவங்க உடம்ப நம்ம பார்க்க கூடாது, அவங்க உடம்ப மூடி இருப்பாங்களே. மற்ற மனிதர்களுடைய உடம்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இது புனித மேனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி. நம்ம கழட்டுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதா? என்ன செய்யறதுன்னே ஒருத்தருக்குமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டாங்க. உடனே அப்படியே தடுமாறி போய் எப்படி குளிப்பாட்டுறது, ஆடைக்கு மேல தண்ணி ஊத்தவா, என்ன செய்ய அப்படி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டான். அப்படி நின்றுகிட்டே தூங்குறாங்க. அப்படி ஹதீஸ்ல வருது மிஷ்காத்துல, எல்லாரும் குளிப்பாட்ட வந்தவர்கள் பெருமானாரை அப்படி கட்டிலே வைத்து விட்டு அப்படியே நின்று ஒரு தூக்கம். அப்படி தூங்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க நாடி நெஞ்சிலே விழுந்து விட்டது. தூங்கி உடனே ஒரு சத்தம், லா தன்சிஉ கமீசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை கழட்டக்கூடாது, மேலே தண்ணி அள்ளி ஊத்துங்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சத்தம் போடுறாங்க. இந்த விளக்கம் போட்டிருக்காங்க. அப்படியே அசரீர் சத்தம் வருது, லா தன்சிஉ கமீசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கழட்டக்கூடாது, மேலே தண்ணி அள்ளி ஊத்துங்க. அப்படியே மேலே தண்ணி அள்ளி ஊத்துறாங்க. மேலே தண்ணி அள்ளி ஊத்தி தலப்பாவை மட்டும் கழட்டி வச்சுட்டு, உடம்ப தலப்பா தான் கழட்டி வைக்கலாமே, தலப்பாவை மட்டும் கழட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி அள்ளி ஊத்தப்பட்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்படுகிறது. நமக்கு தான் நஜீஸ்லாம் வெளியாகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜீஸே கிடையாது. எங்க இருந்தாலும் வெளியாகிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகிற அத்தனையும் தாயிர், அவங்கள்ட்ட வெளியாகின்ற அத்தனையும் நறுமணம், துருவாடையே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. அவங்க வேர்வையும் கஸ்தூரியாக மனம் கமழும். பெருமானாருடைய மேனியில் இருந்து வருகின்ற வேர்வை அது கஸ்தூரி மணங்கமழும். அந்த வேர்வையை எடுத்து அத்தரிலே ஊத்தி சஹாபாக்கள் தேய்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் போய் படுத்திருக்காங்க. அவங்க அம்மா தானே பிரசவம் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆமீனா உம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே யாருதான்?
அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் ஷிஃபா உம்மா தான் பிரசவம் பார்த்தாங்க. சிறு பிள்ளையில இருக்கும் போதே அப்துர் ரஹ்மான் அவுஃப் தாயார் பெருமானாரை தூக்கி வளர்த்திருக்காங்க. அதுவே அந்த வீட்டுக்கு போவாங்க. ஒரு நாள் மதியான நேரம் படுத்திருக்காங்க. குப்பு 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 குப்புன்னு வியக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியத்து எல்லா பக்கமும் ஊத்துகிறது. உடனே அப்துர் ரஹ்மான் அவுஃப் தாயாரு வேகமா வந்து கொஞ்சம் ஒரு பாட்டில்ல அந்த வேர்வை அப்படியே எடுத்து வலிச்சு 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 பாட்டிலுக்குள்ள ஊத்துறாங்க. உடனே ஸல்லல்லாஹு விழிச்சுட்டேமா என்ன செய்றீங்க, பேசாம கொஞ்ச நேரம் படுத்துருங்கன்ட்டாங்க. நீ ஒன்னும் செய்யாதீங்க, உடம்பு அசைக்காதீங்க, அப்படி படுத்துருங்கன்னாங்க. எல்லா வேர்வையும் நல்ல வலிச்சு ஒரு பாட்டில்ல ஊத்தி காஞ்சி போயிரும். உடனே டக்குனு நல்ல புத்திசாலித்தனமா ஒரு அத்தரை ஊத்தி இப்படி கிளப்பிட்டாங்க. அது மனமா மனம் நறு மனம் கமலும். அது அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருநாள் போன்ற தினங்கள்ல அந்த அத்தரை தேய்ச்சி வருவாங்க. எல்லாரும் என்னப்பா இப்படி நறுமணம் மணக்குது, யாரு இந்த அத்தர் தேய்ச்சிட்டு வந்திருக்கிறா? அப்துர் ரஹ்மான் அவுஃப் தான். அவங்க ஏற்கனவே பணக்காரங்க, அவங்க உயர்ந்த அத்தர் தேய்ப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய அத்தர் கலந்த வேர்வை கலந்த அத்தர் இருக்க அவ்வளவு மனம் மணக்கும். அதை தேய்ப்பாங்க. அவங்க இறுதியில அதை தேய்ச்சி பெருநாள் போன்ற தினங்கள்ல அதை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவங்க மூத்தா போகும்போது வசி செஞ்சுட்டாங்க. நான் மூத்தா போனதுக்கு பிறகு என் ஜனாசாவில் இருக்கிற அத்தர் ஃபுல்லா எல்லாத்தையும் ஊத்திடணும்ட்டாங்க. அவங்க ஜனாசாவிலே எல்லாத்தையும் ஊத்தப்பட்டுருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனிலாம் மனம் கமலும். அவைய சட்டையை கழட்டாம மேல போட்டு குளிப்பாட்டிருங்கட்டாங்க. அப்படித்தான் குளிப்பாட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த சட்டை தான் அவங்களுக்கு கபனா மஞ்சிருந்துச்சு. அவங்க போட்டிருந்த அந்த தலப்பா தான் அவங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு. புது தலப்பா கிடையாது. இது அல்லாம ஒரு 2-3 ஆடை. குஃபின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். குஃபின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாசத்தி அஸ்வாபின் சுஹூலியத்தின், யமன் நாட்டிலே உள்ள சுஹூலியத் என்ற ஊரிலே நெய்யப்பட்ட, இப்படியே வருது புகாரி ஷரீஃப்ல, யமன் நாட்டிலே உள்ள சுஹூலியத்ங்கிற ஊரிலே தயாரிக்கப்பட்டு நெய்யப்பட்ட 3 துணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் பொதியப்பட்டார்கள். 3 துணினா என்ன? 2 துணி அடைய வளைந்தான், நீளமா போடுறோம்ல, இப்படி போட்டு அடைய வளைஞ்சு கட்டுவோமே, அதுக்கு 2 துணி. ஒரு துணி வேஷ்டி, சட்டை ஏற்கனவே போட்டிருக்காங்க, தலப்பாக ஏற்கனவே இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. மொத்தம் 5 துணியில பெருமானாருக்கு கஃன் பொதியப்பட்டது. ஒரு வேஷ்டி, 2 நீள அடைய வளைந்தான். அடைய வளைந்தானுக்கு 2 தானே போடுறோம் நம்ம, இப்போ 2 தானே. அடைய வளைந்தானுக்கு நேரா நீளமா 2 துணி போடுவாங்க. அது யமன் நாட்டு சுஹூலியத்துங்கிற ஊர்ல உள்ள துணி. ஒரு வேஷ்டி, சட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு போட்டிருந்த அந்த சட்டை தான் தலப்பாக, அவங்க தலையில உள்ள தலப்பாக. அதோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், துயில் கொண்டு இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பெரியவர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் யார் கலந்திருக்கிறா? ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் கலந்திருக்காங்க. கியாம நாள் வரை அவர்கள் இருப்பார்கள். சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக, சமுதாயத்துக்கு அவங்க உம்மத்துமார்கள் உள்ள வலியுல்லாக்களுக்கு பையத்து பிரமாணம் செய்வதற்காக அவர்கள் கியாம நாள் வரை இருக்கிறாங்க. இது போன்ற மஜ்லிஸ்கள் அவங்க விஜயம் தருவார்கள். ஆதிராயி நமக்கு தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாம. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். அப்படிப்பட்ட பயபக்தியான ஒரு மஜ்லிஸிலே, ஒரு சபையிலே, ஒரு அவையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பல வகையான சோதனைகள் நடந்திருக்கிறது. ஒரு சோதனை 2 சோதனை அல்ல, அவங்க வாழ்க்கையே சோதனை கூடமா தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதிலே அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? வயிற்றுல இருக்கும் போதே தகப்பனார் இறந்துட்டாங்க. 5 வயதா இருக்கும் போது மதீனாவுக்கு போய்விட்டு வருகின்ற வழியிலேயே ஆமினா உம்மா இறந்துட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அதான் நேரத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். உம்மு ஐமன் தான் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க அவங்கள. அந்த இடத்திலேயே, அபுவாங்கிற இடத்திலேயே அடக்கம் செய்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஐமன் உள்ள அழைச்சிக்கிட்டே வர்றாங்க. எவ்வளவு சோதனைன்னு பாருங்க. அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியாவு சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். ரொம்ப சோதனை யாருக்கு? நபிமார்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷத்துன் நாசி பலாஅன், மிகப்பெரிய சோதனை. மக்களிலேயே ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள்.
சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். அதுக்கடுத்த சஹாபாக்கள், தாபியீன்கள், வலியுல்லாக்கள், இறைநேச செல்வர்கள். வலியுல்லாக்கள் ஆயிட்டா அப்படி ஜம் 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 இருக்கலாம் கிடையாது. வலியுல்லாக்களுக்கு தான் நிறைய சோதனை வரும். அல்லாஹ்வை நெருங்க 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 சோதனைகள் கூடிக்கொண்டே இருக்கும். தாங்குறானா இல்லையா அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்துல இருக்காங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. தகப்பனார கண்ணால பார்க்கவே இல்லை. தாயும் 5 வயசுல வஃபாத்தாயிட்டாங்க. அது எப்படிப்பட்ட நிலையில? பயணத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அம்மா மூத்தாயிட்டாங்க. ஜனாசாவை கூட கொண்டு வர முடியல ஊருக்கு. இந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது. அங்கனையே அடக்கப்படுகிறது. அடக்கிட்டு அழுது கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உம்மு ஐமன் அழைத்துக் கொண்டே அப்துல் முத்தலிபிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. வந்த உடனே அப்துல் முத்தலிப் கேட்கிறாங்க, ஏமா என் மருமகளை எங்க, ஆமினாவை எங்கேன்னு தான் கேட்கிறாங்க. பதறிக்கிட்டு கேட்கிறாங்க, என்ன 3 பேர் போனீங்க 2 பேர் வர்றீங்களே, என் மருமக ஆமினாவை எங்கே? பதறி போய் கேட்கிறாங்க. உம்மு ஐமன் நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். வருகின்ற வழியிலேயே உங்களுடைய மருமகள் ஆமினா உம்மாவுக்கு உடல்நலம் குறையில்லாமல் போய்விட்டது. அங்கனவுக்குள்ள அந்த காலத்தில் உள்ள வைத்தியங்கள் அங்க அக்கம் பக்கத்தில் நான் வாங்கி பார்த்தோம். எந்த வைத்தியமும் பயனளிக்கவில்லை. வழியிலேயே அம்மா ஆமினா அம்மா மூத்தாயிட்டாங்க, உங்க மருமக வஃபாத் ஆயிட்டாங்க, அங்கே அடக்கம் செய்துவிட்டு வந்து விட்டோம் என்று சொன்ன உடனே அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் கட்டி தழுவி அப்படியே அணைத்துக் கொண்டார். மகனே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று கட்டி அணைத்து தன்னுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சார அணைத்துக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனாருடைய நெஞ்சிலே படுத்துக் கொண்டு அழுகிறார்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அல்லாஹ்வை தவிர்த்து யாரும் இல்லை, உங்களைத்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தையாக தாயாக தந்திருக்கிறான் என்று சொல்லி கையை பிடித்துக் கொண்டே அழுகிறார்கள். அப்துல் முத்தலிப் பாட்டனார் அவர்கள் அழுது, மகனே நீங்க கவலைப்படாதீங்க என்று தட்டி கொடுக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலெல்லாம் சொல்லுகிறார்கள், இன்ன லஹு லஷஅனன் அலீமா, இவர் சாதாரணமானவர் அல்ல, இவருக்கு பெரிய பாக்கியம் கிடைக்க போயிருக்கிறது. அப்துல் முத்தலிப் எல்லா வேதங்களும் படித்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் முஸ்லீம், அவர் முஹித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் யாரும் ஷிர்க் வைக்கல, அவங்க மூதாதையர்கள் எல்லாமே தூய்மையானவர்கள். மாஸால நூரு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபித்தையிபீன தாஹிரீன ذوில் ஊலா ஹத்தாலி அபுதில் லாஹி ஜாமு தஹரா வபிவஜிஹி ஆமின திம்பலா முத்தஹல்லிலா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லிய லன்னபி முஹம்மதி. அப்ப அழகாக அற்புதமாக பாடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளிகள் அத்தனையும் தூய்மையானவர்கள். தூய்மையான பாரம்பரியத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்தவர்கள். அவருடைய பாட்டனார் முப்பாட்டனார் எல்லோரும், எதா தம்பி உட்கார்ந்து குடிக்கணும், இடது கீழே குடிக்கூடாது, வலது கீழே குடிக்கணும், உட்காருங்க தா தம்பி, உட்கார்ந்து குடிக்கணும், வலது கையால குடிக்கணும், அதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சங்கைக்குரிய பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்கள் எல்லாரும் தூய்மையானவர்கள். ஹத்தாலி அபுதில்லா, அவங்க தகப்பனார் அப்துல்லா உட்பட எல்லோரும் மா தூய்மையானவர்கள். மா தூய்மையான பாரம்பரியத்திலே வந்தவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே
அப்துல் முத்தலிபுக்கு எல்லாம் தெரியும், இவங்க வருங்காலத்தில் பெரிய நபியா வரப்போறாங்க, இறுதி நபியா வரப்போறாங்க, இதெல்லாம் விளங்கிக்கிட்டு இவருக்கு பெரிய அந்தஸ்து இருக்குது, இவரை எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்க இவருக்கு நல்ல மரியாதை கொடுங்க என்றே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பழக்கியிருந்தாங்க. ஆகவே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, அவங்க மேல எல்லாருமே பிரியமா இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்கள்ட்ட ஒரு செய்தி கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கறது ஒரு நல்ல ஒரு சுன்னத் தான். முத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மீலாது விழா கொண்டாடின ஆள் யாரு? சொல்லுங்க தா, யார் தான் சொல்றா? அபூ லஹப். பாத்தீங்களா, அந்த சுவைபா நல்லா பறக்கச் செய்வானாங்க. இளைஞரும் சொல்றாரு, உங்க பெரிய அண்ணனும் சொல்றா, என்ன இருக்க எல்லாருக்குமே தெரியும், சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, அவ்வளவுதான். முத மீலாது விழா கொண்டாடினவன் அபூ லஹப் தான். இந்த சுவைபத்துல் அஸ்லமியா அவன் அடிமை பெண் போய் சொல்லிச்சு, உங்க சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. உடனே அப்படியா அந்தி ஹுர்ரத்துன் லிஜீத்தில் புஷரா, கையை சுட்டி காண்பி சொன்னான். அந்தி ஹுர்ரத்துன் லிஜீத்தில் புஷரா, நீ சோபன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய், என் சகோதரர் அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தியை சொல்லி இருக்கிறாய், நீ விடுதலை, நீ விடுதலை ஆகிவிட்டாய். இந்த விரலை சுட்டி காமிச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்த உடனே இந்த விரலின் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான், நீ விடுதலை ஆகிவிட்டாய். அதுவே அவனுக்கு திங்கக்கிழமை விரல்ல பால் தேனி எல்லாம் சொர்க்கத்து உணவு வருது. அவன் நரகவாசி தான், அவன் ஈமான் கொள்ளாதனால நரகத்தில் தான் கிடக்கிறான். ஆனா இந்த விரல்ல மட்டும் அவனுக்கு உணவு வரும். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்கு, அஸ்ஸாவுல் குத்துபி பாத கிதாபில்லாஹி தஆலா அல் புகாரி. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டிருக்காங்க, வேணாலும் வாங்க புகாரி ஷரீஃப் எடுத்து காமிக்கிறேன். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, வேற என்ன வேணும்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டாங்க, பால் வருது, குடிக்கிறாங்க. அபூ லஹப் உடம்புலாம் நரகத்தில் கிடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நீ விடுதலைன்னு சொன்னதுனால விரல் விடுதலை, நரகத்தை விட்டு விடுதலை ஆயிடுச்சு. அவனுக்கு திங்கக்கிழமை உணவு வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்ட ஒரு காபிருக்கு கேட்டேன், சந்தோஷத்தை வெளிப்படுத்த அவன் விரலுக்கு சொர்க்கம், அவனுக்கு நரகம் கிடையாது, சொர்க்கத்திலிருந்து உணவு வருதுன்னா நம்ம உடம்பெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, மகிழ்ச்சி அடையுத, நம்மளை கொண்டு போடுவானா நரகத்துல எல்லாம் பெருமானாருடைய பறக்கத்துல கட்டாயம் பாதுகாப்பான். எல்லாம் எங்க ஊர்ல ஜெஸ்ன மீலாது விழாவில் வருஷம் 12 நாள் நான் பயான் கேட்பேன். அப்படியா ஒரு சொர்க்கத்துக்குன்றான் அல்ல, அதுக்காண்டி தொழுவாம உட்கார்ந்துடாதியா, 5 நேரம் தொழுவும் செய்யணும், தொழுவே விடக்கூடாது, விழாவும் கலக்கணும், விழாவையும் கொண்டாடணும், என்னவும் செய்யலாம், தொழுவனும் வணங்கி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் வாழணும். பெரிய அந்தஸ்தை பெரிய தர்ஜாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினா நமக்கு அல்லாஹ் தஆலா தருவான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அபூ லஹபும் பிரியமா தான் இருந்தான், எல்லாரும் பாசமா இருப்பாங்க. அப்துல் முத்தலிப் இருக்கஞ்சனி இவர் நல்ல பிள்ளை, இவர் முக்கியமானவர் என்று சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும் அப்துல் முத்தலிபுக்கு. அந்த விரிப்புல அப்துல் முத்தலிப் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாரு. ஊர் தலைவர் அவர், காபாவுடைய பொறுப்பாளர், அவரை தவிர அந்த விரிப்புல யாரும் உட்கார முடியாது. அவங்க பிள்ளைகளே உட்கார மாட்டாங்க, தள்ளி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி வருவாங்க, ஓடி வந்து அந்த விரிப்பு கிட்ட போவாங்க, எல்லாரும் தடுப்பாங்க, தம்பி நம்ம தாப்பனார் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது, அப்பா இருக்கிற இடத்துக்கு போக கூடாதுன்னு பிடிப்பாங்க. உடனே அப்துல் முத்தலிப் தஅவுகு இப்னி ஹாதா, என் பேரப்பிள்ளைய விட்டுருங்க, என் பேரப்பிள்ளைய வர தடுக்க கூடாது, அவர் என்ன செஞ்சாலும் சாம்பருங்க. இன்ன லஹு லஷஅனன் அதீமா, இவருக்கு மகத்தான உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, இவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய வலி, ஒரு பெரிய நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், இவங்க பெரிய மனிதர். இன்ன லஹு லஷஅனன் அதீமா, உங்களுக்கு மகத்தான அந்தஸ்து இருக்கிறது, அவரை விட்டுருங்க, அவர் விஷயத்தில் எதுவும் நீங்க சொல்லக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, வரலாற்றிலே வருகிறது, அபிசீனிய நாட்டிலே சைஃப் இப்னு ரியஸீன் என்ற ஒரு வேதம் படித்த ஒரு பெரிய மனிதர், வேதம் படித்தவர், அங்க மன்னர் ஆயிட்டார். அபிசீனிய நல்ல மனிதர், மா மனிதர், உயர்ந்த மனிதர், ஒரு கண்ணியமானவர், அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு முஸ்லிம், அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார். நல்ல மனிதர் ஆட்சிக்கு வந்தவுடனே
பொதுவாகவே ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா எல்லோரும் வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா? அந்தஸ்து வந்தவங்களுக்கு, பெரிய தரஜாவை அடைந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்வது, சோபனம் சொல்வது எல்லா காலத்திலையும் மரபு இருக்கு. இப்பவும் அந்த மரபை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உடனே அபிசீனிய நாட்டிலே ஒரு மாமனிதர் மன்னராக வந்திருக்கிறார், ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லா பகுதியிலையும் உள்ள மக்கள்லாம் போய் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு போனாங்க. இந்த தகவல் அப்துல் முத்தலிப் மக்காவினுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாருக்கு வருகிறது. அபிசீனியா நாட்டிலே சைஃப் இப்னு தி யஸீன் என்ற ஒரு பெரிய மகான் மன்னர், ஒரு மாமனிதர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஒரு கண்ணியமான மனிதர் ஆட்சேபிக்கிறார், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உடனே எல்லாரும் போனாங்க. உடனே அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு பாட்டனார் மக்காவில் உள்ள பிரமுகர்கள், மக்காவில் உள்ள முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாமும் போய் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வருவாங்க. நீங்க தலைவர் கூப்பிட்டா நாங்க வரமாட்டேன்னா சொல்லுவோம் மக்கத்து மக்கள்லாம். அப்துல் முத்தலிப் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. உடனே ஒரு பெரிய கூட்டத்தினர்கள் மக்காவிலிருந்து கிளம்பிட்டாங்க. சைஃப் இப்னு தி யஸீன் என்ற மன்னருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக வேண்டி அப்துல் முத்தலிபினுடைய தலைமையில தான் எல்லாரும் போறாங்க. போய் அவரை சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. உடனே வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன்ட்ட அப்துல் முத்தலிப் சொல்லி அனுப்புறாங்க, மக்காவில் இருந்து மக்காவினுடைய தலைவர்கள், மக்காவில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காண்டி வந்திருக்கிறார்கள் தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட சொல்லி விடுறாங்க. உடனே அந்த வாட்ச்மேன் போய் சொல்றாரு, மக்காவில் இருந்து அந்த மக்காவுடைய தலைவர், மக்காவில் உள்ள பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்காங்களாம். உடனே மக்காவில் இருந்து வந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே மக்கானா தனி மரியாதை உண்டு. மக்காவில் இருந்து வந்திருக்காங்களா, வர சொல்லுங்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு சிங்கப்பூருக்கு போறோம், லண்டனுக்கு போறோம், அமெரிக்காவுக்கு போறோம், யாரும் வந்து முசாபா செஞ்சு நீங்க வெள்ள சீதை எத்தனோ போயிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. மக்காவுக்கு போறோம்னு மட்டும் 4 பேர்ட்ட சொல்லுங்க, எல்லாரும் நம்ம வீடு தேடி வருவாங்க. நீங்க மக்காவுக்கு போறீங்களாமே, மதீனாவுக்கு போறீங்களாமே, நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வர்றாங்க. அப்படிதானே? நம்மளை வழி அனுப்புவதற்கு சென்ன வர்றாங்க. குறைஞ்சபட்சம் எங்கேயாவது வருவாங்க. இங்க திருவாரூரா, திருவாரூர்ல வந்து ரயில் ஏற்றுறதுக்காண்டியாவது வருவாங்க இல்லையா? அல்லது வீட்டு வாசல் இருந்து நம்ம நேரடியா கார்ல போறோம்னா வீட்டு வாசல் இருந்து வழி அனுப்புறதுக்கு வருவாங்க இல்லையா? மக்கா மதீனாவுக்கு போறோம், ஆனா எல்லாரும் வழி அனுப்ப வர்றாங்க. மக்காவிலிருந்து வருகிறோம், ஹஜ்ஜி செய்து விட்டு வருகிறோம், மதீனாவிலிருந்து வருகிறோம், உடனே எல்லாரும் வர்றாங்க. மக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்களுக்கு துஆ செய்யுங்க, போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்க சொல்லி விடுறோம். வந்த உடனே அந்த காபாவை பிடித்த அந்த கரத்தை பிடிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன அந்த கண்ணை, அந்த வாயை, அதையெல்லாம் போய் பார்க்கிறோம். அவங்கள்ட்ட முசாபா செய்து விட்டு ஜம்சம் நீர் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வர்றோம் இல்லையா? ஜம்சம் தண்ணீர் தாங்க, புனித தண்ணீரை தாருங்கள் என்று வாங்கி குடிச்சிட்டு அவங்கள்ட்ட முசாபா செஞ்சுட்டு துஆ செய்யுங்க. எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், கல்யாணம் வச்சிருக்கோம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கெல்லாம் துஆ செய்யுங்கன்னு. மக்கானா எல்லா காலத்திலும் ஒரு மரியாதை உண்டு. மக்காவுடைய தலைவர், மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு உடனே அந்த சைஃப் இப்னு தி யஸீன் உடனே அவர்களை வர சொல்லுங்கள்ட்டார். உடனே அப்துல் முத்தலிப் போகிறார். அவர் ஹாஜான பாகுவா இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு அவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்களோ பார்க்கிறதுக்கு ஹாஜான பாகுவாக, அதே போன்றுதான் அப்துல் முத்தலிபும் இருப்பார். அப்துல் முத்தலிப் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு ஒரு தோரணையா இருப்பாங்க. ஒரு முத்தவல்லி, ஒரு தலைவர்னா தலைவருக்கு பொருத்தமான ஆளு. அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க சபையில. அப்துல் முத்தலிப் பார்த்த உடனே அப்படி ஒரு மாதிரி நடுநடுங்கிற மாதிரி இருக்கும். மக்காவுடைய தலைவர் அவர் சைஃப் இப்னு தி யஸீன் உடனே வர சொல்லுங்கிறார். அப்துல் முத்தலிப் தன் கூட்டத்தில் எல்லாம் கூப்பிட்டு போன உடனே அவர் மன்னருங்க, அவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு வந்து தலைவர்கிட்ட முசாபா மானக்காவெல்லாம் செஞ்சு எல்லாம் இருக்கிறீங்களா தான் பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார வச்சார். மக்கத்து மக்களை எல்லாம் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு சேர் போட்டு. ஆனால் அந்த மன்னர் தான் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு தனக்கு அருகாமையிலேயே அப்துல் முத்தலிபை உட்கார வைத்தார், கண்ணியப்படுத்தினார், அவருக்கு மரியாதை கொடுத்தார். உடனே வந்தவங்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு செய்யப்பா, மக்காவில் நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. மக்காவில இருந்து வந்திருக்காங்க உடனே
இவங்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு செய். விருந்து ஏற்பாடுன்னா ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. ஒரு மாசம் சாப்பிட்டு அல்லான்னு உட்கார்ந்துருக்காங்க. யாரும் போங்கன்னு மன்னர் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாசம் ஆச்சுங்க. ஒரு மாசமா சரியான விருந்து அங்க நடக்குது. விருந்தோம்பல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்துல் முத்தலிப் அழைச்சாரு, தனியா உட்கார வச்சுட்டாரு. நீங்க எல்லாம் எல்லாரும் போய் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு ஒரு மாசம் கிடக்குறாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னார், அப்துல் முத்தலிப், நீங்க மக்காவிலிருந்து வந்திருக்கிறீங்க. ஒரு அமானிதமான செய்தியை கூட நான் சொல்ல போறேன். இப்போ உங்க மக்காவில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. அவர் சாதாரணமானவர் அல்ல. எல்லோரையும் அங்க சாப்பிட போக சொல்லிட்டு இவர்கிட்ட மட்டும் தனியா சொல்றார், உங்க மக்காவில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அது சாதாரணமான பிள்ளை அல்ல. நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், ஹாத்தமுன் நபி என்று ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. அவருடைய பெயர் முஹம்மத். ஒரு அடி அடிக்கிறார். அவருடைய பெயர் முஹம்மத் எங்க வேதத்தில் வந்திருக்குது. இறுதி நபி மக்காவில் பிறந்துட்டாங்க. அவங்க தாய் வயிற்றில் இருக்கும் போதே தாப்பனார் இறந்திருப்பாங்க. 5 வயசுல தாயும் இறந்திருப்பாங்க. இப்ப பாட்டனாருடைய பொறுப்புல தான் அவர் இருப்பாரு. உஷாரா இருந்திருக்க, அவரை பார்த்துக்கங்க. அவர் இறுதி நபி. யூதர்கள் பார்த்தார்கள் ஆனால் யாரும் ஆபத்தை ஏற்படுத்திடுவாங்க. உடனே அப்துல் முத்தலிபுக்கு தான் தெரியுத, சரி சொல்றதையே சொல்றீங்க, தெளிவா தான் சொல்லுங்களேன், ஏன் மூடலாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் தான் இல்ல, நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். இத்தனை பேரை விட்டுட்டு ஏன்ட்ட சொல்றீங்க என்ன தனியா வச்சுக்கிட்டு? ஏன் பாத்துக்கங்க பாத்துக்கங்க பாத்துக்கங்க, கவனிச்சுக்கங்க, யூதர்கள் ஆபத்தை ஏற்படுத்துவாங்கன்னே மூடலா சொல்றீங்களா? வெளிச்சமா பேசுங்க, தெளிவா பேசுங்க. உடனே அந்த சேபிபின் சொல்றாரு, நீங்க தான் அந்த பாட்டனாரு, நீங்க தான் அந்த பாட்டனாரு, அவரு தான் உங்க பேர பிள்ளை தான். தாய் வயிற்றில் இருக்குமே தகப்பனார் இறந்திருப்பாரு. அப்படியே அப்துல் முத்தலிப் தேமி 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 அழுகுறாங்க. எனக்கு 16 பிள்ளைங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. அப்துல் முத்தலிபுக்கு எனக்கு 16 பிள்ளைங்க, 10 ஆம்பளை பிள்ளைகள், 6 பொம்பளை பிள்ளைங்க. அதுல கடைசி பிள்ளை அப்துல்லா. அவர் மேல நான் ரொம்ப பாசமாகவும் இருப்பேன், பிரியமாகவும் இருப்பேன். என்னவோ தெரியல, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையா அந்த கடைசி பிள்ளைகள் மேல அந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் செய்தான், பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் செய்தான், அந்த பிள்ளை மேல அந்த தாய் தந்தையோட தனி பாசமா தான் இருக்கிறாங்க. கடைக்குட்டி பிள்ளை அப்படித்தானே? கடைக்குட்டி பிள்ளை மேல, சின்ன பிள்ளை மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க. அதைத்தான் அப்துல் முத்தலிப் சொல்றார், எனக்கு பிரியமான பிள்ளை என் பிள்ளை அப்துல்லா. அவர் திருமணம் முடிச்சு அவர் மனைவி கர்ப்பம் தெரித்து 2 மாசத்திலேயே வியாபார நிமித்தமா வெளியூருக்கு போய் மூத்தாயிட்டார். 5 வயசுல நீங்க சொன்ன மாதிரி என் மருமகளும் இறந்துருச்சு, அவருடைய தாயும் இறந்துட்டாங்க. இப்ப ஏன் பொறுப்புல தான் இருக்காங்க அந்த முஹம்மத். சரி, அவங்களுக்கு இந்த புஜத்துல பாத்தீங்களா காத்தமுன் நபின்னு எழுதிருக்குமே, பார்த்திருக்கீங்களா? ஆமா பார்த்திருக்கிறேன், இருக்குது. உஷார், ரொம்ப உஷாரா இருக்கணும். யூதர்கள் பார்த்தார்களே ஆனால் ஆபத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், உஷாராக இருங்கள் என்று எச்சரிக்கை செய்தார். விருந்தோம்பெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப கண்ணியப்படுத்தி 1 மாசத்துக்கு பிறகு பார்க்கவே இல்லை. அப்துல் முத்தலிப் இங்கே தான் இருக்காரு. அப்துல் முத்தலிப் மன்னர்த்தியே தான் உட்கார்ந்துருக்காரு 1 மாசமா. அந்த ஆள்வெல்லாம் மன்னரை பார்க்கவே இல்லை, அங்க அல்லான்னு சாப்பிட்டு இருக்காங்க. 1 மாசம் முடிஞ்சோடனே அப்துல் முத்தலிப், நாங்கள் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாளா ஆச்சுங்க, எங்க வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, போயிட்டு வர்றோம், எங்களுக்கு அனுமதி தாருங்க என்ன. உடனே அதிகமான ஹரியாக்கள் அன்பளிப்புகள்லாம் கொடுத்து அவங்கள அப்துல் முத்தலிப் இந்த மக்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்க வந்தவங்க வெளியே நிற்கிறாங்க. ஆனால் இந்த மக்காவாசிகள் அப்துல் முத்தலிப் உடன் வந்த அத்துணை பேர்களுக்கும் விருந்தோம்பல் நடக்கிறது, கண்ணியம் நடக்கிறது. 1 மாசத்துக்கு பிறகு வெளியூருக்கு தான் ஊருக்கு போறோம்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஹதியாக்கள் அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையிலே அந்த ஸைஃப் இப்னு ஸீ யஸீன் என்ற மன்னர் மனிதர் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் போது சொன்னார், சகோதரர்களே,
அவர் போகும்போது சொன்னாராம், அடுத்த வருஷம் அந்த பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு என்கிட்ட வந்து செய்தி சொல்லுங்க. அடுத்த வருஷம் அவர் எப்படி இருக்கிறார், இப்ப நிலைமை எப்படி இருக்கு, அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன என்கிட்ட வந்து சொல்லணும்னாரு. ஒரு வருஷம் போகல, அவர் இறந்துட்டார். சேபுவின் வஃபாத்தாகிவிட்டார். மறு வருஷம் வரவில்லை. அப்ப சங்கைக்குரிய பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி நபி வரப்போகிறார்கள் என்பதை அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள். அதை முழுமையாக விளங்கி வைத்திருந்தார் அப்துல் முத்தலிப். அவைதான் அடிக்கடி சொல்வார், இன்னலஹு லஷஅனன் அதீமா, இவளுக்கு மரியாதையும் மகத்துவம் இருக்கிறது, இவரிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆர்வமூட்டினார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் மரணம் நெருங்கிவிட்டது. மௌத்து யாரைத்தான் விட்டு வைத்தது இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் அவங்கவுங்க அஜல், வலி குல்லி ஷைஇன் அஜல் வலி குல்லி அஜலின் கித்தாப். ஒவ்வொரு வஸ்துவுக்கு ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணையை அல்லாஹ் எழுத்து போட்டு எழுதி வச்சிருக்கிறான். அது அந்த அஜல் வந்துட்டா போயிட வேண்டியதான். நமக்கு ஒரு நாள் இருக்கு, எப்போ சொல்ல முடியாது. அதற்கு நாமெல்லாம் தயாராகும். வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகத். மூத்தாவோம், மரணிப்போம். அந்த மூத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் ஒரு கணம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பெருவிழாவிலே சந்தோஷமாக இந்த குளிர் நேற்று பார்க்காமல் எல்லோரும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் வந்து கலந்திருக்கிறோம். சுபு தொழுகாம தூங்கக்கூடாது. பெருமானாருடைய விழாவில் கலந்தாச்சு, இதே போதும், சுபு தொழுக வேண்டியதில்லைன்னு தூங்கணும்னா அதுல அர்த்தம் இல்லை. சகோதரர்களே, தொழுகையாளிகளா இருக்கணும், எல்லோரும் தொழுகணும். தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எப்படி இருந்தாங்க? குர்ரத்து ஐனி, என் தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி. நான் உடல்நிலை சரியில்லாமல் மரண தருவாயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் போது கூட அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தோளிலேயும் அலி ரலியல்லாஹுடைய தோளிலேயும் கையை போட்டுக்கொண்டு நடக்க முடியவில்லை, கோடு போட்டுக்கொண்டே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி தொழுதுருக்காங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நடக்கிறதுக்கு கால நல்ல தெம்பு இருக்கு, நம்மளுக்கு உடல்ல வலு இருக்குது, சக்தி இருக்கிறது. தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, பாங்கு சத்தம் கேட்டவுடனே இதை ஆலயமா பள்ளிவாசலை நோக்கி ஓடி வரணும். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது உண்மையான அன்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? முத்தபிஉ சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிலாம் செஞ்சாங்களோ அப்படிலாம் நம்ம செய்யணும். அப்படி செய்வதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது உண்டான முஹப்பத்தை, அன்பை, பாசத்தை நாம் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். சங்கைக்குரியவர்களே, மௌத்து என்னைக்குனாலும் வரும், எப்பனாலும் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களை கடைசி அடியா அல்லாஹ் இந்த தொழுதுட்டு அல்லாஹ்வோட துஆ செய்யணும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உங்க ஆளுமைக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் தபால் எழுதும் போதெல்லாம் எழுதுவாங்க. ஆளுநர்களுக்கு நீங்கள் ஐங்கால தொழுகையை பேணுதலாக தொழ வேண்டும், தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நான் அரசாங்க உத்தியோகம் பார்த்தேன், அரசாங்க வேலை பார்த்து கொண்டிருந்தேன், அது எனக்கு தொழுவ முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உங்களுடைய வேலையிலே, பணியிலே சரியாக நடந்து கொண்டீர்கள் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ்வுடைய கடமையிலே சரியில்லாத நீங்களா இந்த அரசாங்க வேலையிலே சரியா இருக்க போகிறீர்கள்? தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தபால் எழுதி கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி ரொம்ப உபதேசிச்சிருக்கிறார்கள். இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபைஷாய் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை அசிங்கமானது, மானக்கேடானது, அத்தனையும் தடுத்து நிறுத்திவிடும். தொழுகையை ஒரு மனிதர் கடைபிடிக்க ஆரம்பிப்பானேயானால் அவனுடைய வாழ்க்கையிலே தூய்மை ஏற்படும், அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து ஏற்படும். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஈமானியத்தான மரணத்தை அல்லாஹ் தஆலா தருவான். நல்ல தூய்மையான முறையிலே, சந்தோஷமான முறையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தொழுகையிலே யாரும் பொடும்போக்கா இருக்க கூடாது. பிள்ளைகளையும் அதை கொண்டு ரொம்ப ஏவணும். வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. குடும்பத்தினர்களை தொழுவ சொல்லுங்கள். நபியே, நீங்களும் தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அது தொழுகையிலே பாபந்தியாக, பேணுதலாக, ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தொழ சொல்ல வேண்டும். சகோதரர்களே, பாருங்கள், அப்துல் முத்தலிபுக்கு 110வது வயதிலே மரணம் நெருங்குகிறது. 110 வயசு.
110 வயதிலே மரணம் நெருங்கி விட்டது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு. தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர் அப்துல்லா அல்லாஹ்ட்ட போயிட்டார், நீங்க 9 பேர் இருக்கீங்க, ஆகவே என் பேர பிள்ளையை பொறுப்பெடுத்துக் கொள்வது யாரு? எல்லாரும் போட்டி போடுறாங்க, நான் எடுத்துக்கிறேன். அபூ லஹப் நான் வளர்க்கிறேங்கிறான். அபூ லஹப் பெரிய பணக்காரன், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்தவன சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அடிமையை விடுதலை செய்தவன் அல்லவா, நான் வளர்த்துக்கிறேன். இருக்கிறதுலேயே 7 அபூ தாலிப் தான். நபி அப்துல் முத்தலிப் உடைய பிள்ளைகள்ல ரொம்ப 7 அபூ தாலிப் தான். அவருக்கு நிறைய பிள்ளை குட்டிகள் இருந்துச்சு, அதுதான் ஒரு விசேஷம். நீங்க வேணாலும் பாருங்க, இந்த ஏழைகள் நல்ல பிரியமா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய பிள்ளை பாக்கியத்தையும் எல்லாம் தந்திருப்பான். பிள்ளைய நிறைய பரக்கத்தா கொடுப்பான், ஆனா வறுமையில வாடுவாங்க, பிள்ளைகள் மேல பாசமாவும் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அபூ தாலிப் ரொம்ப வறுமையில வாடக்கூடியவர், நிறைய பிள்ளை குட்டிகள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார். அவர் சொல்றார், நான் வளர்க்கிறேங்கிறாரு. அவருக்கு அவரு பிள்ளை விட்டு வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் சொல்றாரு, நான் நம்முடைய சகோதரர் அப்துல்லாவுடைய மகன் முகமதை நான் வளர்க்குகிறேன், ஏன் அந்த பொறுப்பை தாங்க. அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சி, மகனே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பரக்கத்தையும் தருவான், உங்க பெரிய தாப்பனார் அபூ தாலிபுடைய கையை பிடிங்கன்னாங்க. அப்படியே போய் பிடிச்சாங்க, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. அவங்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் இடத்தில் போய்விட்டார்கள். அப்துல் முத்தலிப் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு, அப்துல் முத்தலிபுக்கு அந்த நேரத்திலே 110 வயசு. அபூ தாலிபுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு தேமி 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். சோதனை பார்த்தீங்களா? அழுதுகிட்டே இருந்தாங்க. கட்டிலை சுத்தி சுத்தி வர்றாங்க. கட்டிலே அப்துல் முத்தலிப் பாட்டனார் படுத்திருக்கிறார். கட்டிலை சுத்தி சுத்தி வருகிறார்கள். என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்க வாப்பாவும் போயிட்டாங்க, எங்க உம்மாவும் போயிட்டாங்க, நீங்க இவ்வளவு பாசமா இருந்தீங்க, பெரிய தப்பனாட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் போயிட்டீங்களா அல்லாட்ட. அழுது 8 வயசுல கிட்டையே நிற்கிறாங்க. அவர்களை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அப்துல் முத்தலிப் அவர்களை அபூ தாலிப் ரொம்ப பாசமாக வளர்த்தார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அபூ தாலிபை விட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியவே இல்லை, அவங்களோட தான் இருந்தாங்க. அவங்க படுக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் படுத்திருப்பாங்க. எந்த நிலையிலேயும் அபூ தாலிபை பிரியாமல் அபூ தாலிபோடே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 8 வயது 9 வயதாகிறது, 9 வயது 10 வயதாகிறது, 10 11 ஆகி 12 வயதாகிவிட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிப் எங்கேயும் வெளியில போறதுக்கு வழி இல்லை, வெளியில போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. எங்கேயும் போனா நானும் வருவேன், எங்கேயும் போனா என்னையும் சேர்த்தான் கூட்டு போகணும், நானும் வருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்களுக்கும் தெரியும், அபூ தாலிபுக்கும் தெரியும், இவங்க ஒரு மாமனிதர், இவங்க நபியா வரப்போறாங்க, இவங்க இறுதி நபி, இந்த செய்திகள் அபூ தாலிபுக்கும் தெரியும். ஆகவே வெளியே எங்கேயும் போனா ஆபத்து ஏற்பட்டுருமே, யூதர்கள் பார்த்தா ஆபத்து ஏற்படுத்துவானுல, வெளியூருக்கு நம்ம போறதா இருந்தா, ஷாமுக்கு போறதா இருந்தா, சிரியாவுக்கு போறதா இருந்தா யூதர்களை எல்லாம் கடந்து தானே போக வேண்டும் என்றே தயங்குகிறார். ஆனால் 3 வருஷம் இருந்தாச்சு என்பதை என்ன செய்யறது? குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? பிள்ளை குட்டிகளை பாதுகாக்க வேண்டும். இறைவனை வணங்குவது ஒரு கடமை, பிள்ளை குட்டிகள் மனைவி மக்களை பாதுகாப்பது ஒரு கடமை. அவர்களுக்காக வேண்டி உழைப்பது, பிள்ளைகளை வளர்ப்பது, மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது, இவைகளும் கடமையா இருக்கிறது. வீட்டிலே இருந்துட்டு இருக்க முடியுமா? ஷாமுக்கு வியாபார நிமித்தமாக ஒரு கூட்டம் புறப்படுகிறது மக்காவில் இருந்து. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அபூ தாலிபும் கிளம்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் 12 வயது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நானும் வருவேன், என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடம் பிடிக்கிறார்கள். மகனே இருந்து கொள்ளுங்கள், நான் வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு போயிட்டு நான் வந்து விடுகிறேன். இல்ல நானும் வருவேங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு அபூ தாலிப் ஷாமுக்கு செல்கிறார். ஷாமுக்கு போகின்ற போது பஸரா என்ற ஊரை கடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பஸரா என்ற ஊரை கடக்குகின்ற போது அங்கே ஒரு பெரிய மரத்தடி, அந்த மரத்தடிக்கு கீழே அபூ தாலிப் அந்த மக்காவுடைய வியாபார கூட்டத்தினர்கள் எல்லாம் இறங்குகிறார்கள், அங்கே தங்குகிறார்கள். கொஞ்சம் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. எப்பொழுதும் அவர்கள் ஷாமுக்கு போகும்போது, சிரியாவுக்கு போகும்போது பஸ்ராவில் உள்ள அந்த மரத்தடியிலே படுத்து ஓய்வு எடுத்து விட்டுத்தான் அவர்கள் பயணத்தை துவங்குவது அவருடைய வழக்கம், பழக்கம். அதே போன்று அந்த மரத்தடியில் படுத்திருக்காங்க. அங்கே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குகிறது. அங்கே ஒரு பெரிய ஒரு இஞ்சில் வேதத்தை படித்த பஹீரா என்ற ஒரு ஞானி அங்கே இருக்கிறார். பக்கத்தில் மரத்தடிக்கு பக்கத்தில் தான் அந்த ஆலயம் இருக்கிறது. அங்கே இஞ்சில் வேதத்தை படித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு இஞ்சில் வேதத்தை ஓதி கொடுக்கிற, இஞ்சில் வேதத்தினுடைய சட்டதிட்டங்களை, இஞ்சில் வேதத்தில் உள்ள நுணுக்கங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆலிம் பெருமகன் அங்கே இருக்குகிறார். ராஹிப், அரபியில் இருக்க ராஹிப் சொல்லுவாங்க. ஒரு ராஹிப், இஞ்சில் வேதத்தை படித்த ஆலிம்களுக்கு ராஹிப் என்று சொல்லப்படும். யூத வேதத்தை, தௌராத் வேதத்தை படித்த ஆலிம்களுக்கு ஹபுருங்குவாங்க. ஹபுருக்கு ஜம்மு அபு அஹபார் பன்மை. அஹபார் என்றால் யூத உலமாக்கள் அர்த்தம். ராஹிப் ருஹ்பான், இது குர்ஆனிலே வருது. ருஹ்பான், ருஹ்பான் என்றால் இஞ்சில் வேதத்தை படித்த உலமாக்களுக்கு ருஹ்பான், ராஹிப் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள ஆலிம்களுக்கு ஆலிம், உலமாக்கள். நம்ம சொல்லிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லலாம், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்கள் உலமாக்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வே அந்த ஓதி படித்தவர்களுக்கு ஆலிம் உலமாங்கறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உலமா வரசத்துல் அன்பியா, அதுவே தான் ஆலிம்கள் உலமாக்களை எல்லாம் அழைச்சு நம்ம கண்ணியப்படுத்துறோம் இல்லையா? ஏன் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டு பேச வைக்க வேண்டியதுன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு உலமாக்கள் தான் தகுதியானவர்கள் என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மூதாதையர்கள் பாரம்பரியமாக உலமாக்களை, ஆலிம்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பேச வைக்கிறார்கள். பள்ளிவாசல்களிலே இமாம்களாக வைத்திருப்பது யாரை வைத்திருக்கிறோம்? உலமாக்களை வைத்திருக்கிறோம். ஆலிம்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அவுலியாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஊர், உலமாக்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஊர் நம்முடைய ஊரு. எல்லா ஊர்களிலும் உலமாக்களுக்கு மரியாதை செய்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் நபிமார்களுடைய வாரிசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நபி கிடையாது, உலமாக்கள் தான் அவருடைய வாரிசு அந்த வேலையை செய்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு மரியாதை தந்து அவங்களுக்கு அவருடைய பேச்சை உட்கார்ந்துபடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னை விட வயசுல மூத்தவங்க எல்லாருமே இல்லையா? நான் வயசுல சின்னவனா இருந்தாலும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைத்து எங்களை பேச வைக்கிறீர்கள் என்றால் நபிமாருடைய வாரிசு என்ற காரணத்தினால் இல்லையா? அதே மாதிரி ஒரு ராஹிப் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், இஞ்சில் வேதத்தை படித்த ஆலிம். இவர்கள்லாம் அங்க தங்கி இருக்கிறாங்க. அவர் இதுவரையே இவங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். இவங்க இந்த மரத்தடியில் தங்கி இருப்பாங்க. அவர் வேதத்தை படிச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்களுக்கு சதி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எல்லோரும் தங்கி இருக்கிறார்கள். அங்க இருந்து அவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து அப்படியே சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஏற இறங்க பார்க்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உன்னிப்பா கவனிக்கிறார். அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அபூ தாலிபுக்கு இது விளங்குது. உன்னிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவருக்கு சாணையமாடே கவனிக்கிறார். எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்க்கிறார். பார்த்துட்டு கேட்கிறாரு, மின் ஐன அன்தும், நீங்கள்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? தெரியாத மாதிரி கேட்கிறாரு. வந்திருக்கிறது மக்காவிலிருந்து வந்திருக்காங்க நல்லவே அவருக்கு தெரியுது. அவர் கேட்கிறார், மின் ஐன அன்தும், நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் கேட்டார் ராஹிப்.
நாங்கள்லாம் மக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். எங்க போறீங்க? ஷாமுக்கு வியாபார நிமித்தமா போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? மக்காவிலிருந்து வந்திருக்கீங்க, ஒரு புனிதமான ஊர் அது. நீங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறேன். எல்லாரும் நீங்க சாப்பிட்டு தான் அடுத்து உங்க பயணத்தை துவங்கணும். உடனே அவங்க எல்லாம் வியாபார கூட்டம், வியாபார நிமித்தமா போய்கிட்டு இருக்காங்க. வழியில பயணத்தில் போகும்போது ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது. அப்படிதானங்க? நம்ம வெளியூருக்கு இருக்கலாம், போய்கிட்டு இருக்கும்போது கொண்டுகிட்டு இருக்கும்போது யாராவது சாப்பிடணும்னா அல்ஹம்துலில்லாஹ்னு ஏத்துக்கிடுவோம் இல்லையா? இப்பெல்லாம் எல்லா இடங்களையும் ஹோட்டல்லாம் இருக்குது. இருந்தாலும் வெளியூருக்கு போகும்போது உங்களுக்கு நான் விருந்தோம்பல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கட்டாயம் போய் சாப்பிட்டு தான் போறோம். அந்த காலத்துல ஹோட்டலும் கிடையாது, ஒரு ஒழுங்கான சாப்பாடும் கிடையாது. திரும்பி போனா தான் வீட்டுல போய் சாப்பிட முடியும் ஒழுங்கா. நீங்க எல்லாம் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு, எல்லாரும் சாப்பிடணும்னு. அது முக்கியமான ஆளு, ஒரு ராஹிப், ஒரு இஞ்சில் வேதத்தை படித்த ஒரு ஆலிம் பெருமகன், இறங்கி வராதவர் வந்திருக்கிறாரு. விருந்தின்னு சொன்னோன்னே எல்லாரும் வர்றோம் என்றார். எல்லாரும் வந்துடுறோம். அதுல ஒருத்தர் விவரமா பேசினார், அழகா கேட்டார். பெரியவங்கள, நாங்க எப்பொழுதும் தான் வர்றோம், வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு நாங்க அடிக்கடி வர்றவங்க. 3 மாசத்துக்கு ஒருத்தருக்க 4 மாசத்துக்கு ஒருத்தருக்க வருவோம். இந்த மரத்துக்கு கீழே தான் தங்கியிருப்போம். நீங்க அங்க உட்கார்ந்துருப்பீங்க, உங்களை நாங்க பார்த்துருக்கிறோம். எங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு உங்க ஆலயத்திலிருந்து இறங்கி நீங்க பெரியவங்க வந்து எங்க கிட்ட நின்னுகிட்டே பேசுறீங்க, உட்கார கூட மாட்டேங்கிறீங்க. நின்னுகிட்டே எங்களுக்கு மரியாதை தந்து பேசி எங்களுக்கு விருந்தோம்பல் செய்றீங்களே, என்ன விஷயம் இல்ல, சிறு என்னான்னு கேட்டார். ஓரமா கேட்கிறார், எதுக்காக எங்களுக்கு சாப்பாடு தர்றீங்க? இது வரல எங்களுக்கு தந்தது கிடையாது. எங்கள்கிட்ட பேசவும் மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்களா பாவா? நீ இறங்கி வந்து எங்களுக்கு விருந்து தரீங்களே என்ன? ஏப்பா நீங்கெல்லாம் மக்கா, அவரு நீங்கெல்லாம் மக்காவாசிகள்பா, மக்காவாசிகளை கண்ணியப்படுத்தணும், அதுக்காண்டி செஞ்சிருக்கிற. ரொம்ப பேசாதீங்க, விருந்து தயாராயிடுச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் ஆள் அனுப்புவேன், எல்லாரும் வந்துடணும், யாரையும் இங்க வச்சுட்டு வரக்கூடாது, அதெல்லாம் கரெக்டா வந்துருவோம். என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடியான உடனே சொல்லி அனுப்புறார், எல்லாரும் வரணுமான்ட்டு. உடனே உங்களை பெரியவங்க வர சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாரும் வரணுமா? எல்லாரும் போயிட்டாங்க. போக வேண்டிய ஆள் மட்டும்தான் போகல. யாரு போகல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விருந்தே நடக்குது. அவங்கள எல்லாரும் நீ தம்பி உட்கார்ந்து பத்திரமா ஜாமான்களை பார்த்துக்கிட்டு இருப்பா, நாங்க போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு வரோம்னு போறாங்க எல்லாரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமி உட்கார்ந்து இருக்காங்க. அபூ தாலிபும் போயிட்டாரு, எல்லாரும் போயாச்சு. ஜாமான்களை காவல காக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவரு பாக்குறாரு, எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டா. எப்படி நீங்க கூப்பிட்டா வராம எப்படி இருப்போம்? இல்ல ஆள் குறையிற மாதிரி இருக்க. ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாரும் வந்தாச்சு, அபூ தாலிபே வந்துட்டாரு. அந்த முக்கியஸ்தர்லாம் அங்க வரல. எந்த முக்கியஸ்தருக்காக நான் விருந்து வச்சிருக்கணும் அவர் வரலன்னு கல்வில நினைச்சுக்கிட்டு, இல்ல தம்பி ஒரு முக்கியமான ஆள் குறையுத, அது ஒரு பையன் தான், அபூ தாலிபுடைய மகன், அவர் மட்டும் தான் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படியா? அவர் வந்தாதான் சாப்பாடே வைப்பேன்ட்டாரு. விருந்து வைக்கணும்னா, விருந்து உபசாரம் நடக்கணும்னா அவங்க வரணும். போய் அவங்கள போய் கூட்டு வந்துருங்க மரியாதையா. ஏன்னா இந்த ஆளு சாப்பாடு தருவார்னு பார்த்தா அவங்கள போய் கூட்டு போய் கூட்டு வந்து, அவங்க வந்ததுக்கு பிறகுதான் அங்க சாப்பாடு பரிமாறப்படுகிறது, விருந்தோம்பல் நடக்கிறது. எல்லோரும் சாப்பிட்டார்கள். அந்த பஹீரா, அவர் பேர் பஹீரா, அந்த ராஹிப், அந்த ஆலிம் பெருமகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்கார்ந்துக்கிட்டார். உட்கார்ந்துக்கிட்டு பேச்சு கொடுத்தாரு. ஏன் தம்பி உங்க நிலைமை எப்படி இருக்கு, உங்க கனவுலாம் எப்படி, ஏதாவது கனவு சொல்லுங்க பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவுகளை எல்லாம் விசாரிக்கிறார். நபி முக்கியமான ஆளு. அப்படியா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சட்டையை கழட்டிட்டாரு. மேல துண்டு போட்டிருக்காங்களா, இப்படி சட்டையை இப்படி இப்படி இனிக்கிக்கிட்டு இப்படி பாக்குறாரு. அப்பா இருக்குதுப்பா ஹாத்தபு நுபுவத்து, இதுக்குதான் உன்கிட்ட வந்து உட்கார்ந்தேன் என்கிறத சொல்லாம இப்படி நீக்கிக்கிட்டு பார்த்து, ஹாத்தபு நுபுவத்து இருக்குது, பெரிய பாக்கியசாலி சொல்லிட்டு அதை தொட்டு முத்தம் போட்டுக்கிட்டாரு. முத்தம் போட்டுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவர் பக்குவமான ஆள், அவரு கேட்கிறார், இந்த பிள்ளைக்கு பொறுப்பாளர் யார்? அப்படிதான் கேட்கிறாரு. இந்த பிள்ளைக்கு தகப்பனார் யாருன்னு கேட்கல, இவருக்கு பொறுப்பாளி யாரு கேட்டார். இருக்கிறவங்க அபூ தாலிபை சுட்டி காமிச்சாங்க, இவரு தான் பொறுப்பாளர். அப்படியா?
இந்த 2 பேருங்க இருங்க, மற்றவங்களாம் அந்த மரத்தடியில் போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டார். எல்லாரும் ஓய்வு எடுங்க, வீட்டில் முத்தவழிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நல்லது, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் படுக்கணும், எங்களை ஆளை விட்டா சரின்னு சொல்லி எல்லாம் போய் மரத்தில் போய் படுத்துட்டாங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு எல்லாம் போய் படுத்துருச்சு. உடனே அபூதாலிப்ட்ட கேட்கிறார், இவங்களுக்கு நீங்க என்ன உறவு? ஏன் மகன், எங்க மகனா? தாய் வயிற்றுல இருக்கும்போதே தகப்பனார் இறந்திருப்பாரு, 5 வயசுல தாயும் இறந்திருப்பாங்க. எத்தனை வயசு ஆகுதே? 12 வயசு ஆகுது. 12 வயசு பாட்டனாரும் இறந்திருப்பாரு, நீங்க பெரிய தகப்பனாரா இருக்கும். அப்படித்தான் எங்க வேதத்தில் வருது. என்னங்க உரிச்சு வைக்கிறீங்க? அப்படித்தான் தகப்பனார் தாய் வயிற்றுல இருக்கும்போதே இறந்தாச்சு, தாய் 5 வயசுல இறந்துட்டாங்க, பாட்டனாரும் இறந்துட்டாங்க, நான் பெரிய தந்தை, என் பொறுப்புல தான் அவர் இருக்கிறாரு. இவரை கூப்பிட்டு எங்க போறீங்க? வியாபார நிமித்தமா ஷாமுக்கு போறோம், அதெல்லாம் போகக்கூடாது. இது பசரா, இங்கேயும் பஜார்லாம் இருக்குது, அந்த ஆளுடையெல்லாம் போக சொல்லுங்க சிரியாவுக்கு. இந்த பசரா கடத்தரில் போய் பஜார்ல போய் உங்க சரக்குலையெல்லாம் வித்துட்டு கிடைக்கிற லாபத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிடணும். நான் பார்த்த உடனே விளங்கிட்டேன். நான் அங்கிருந்து என்னைக்காவது இறங்கி வந்திருக்கிறேன்னா உங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டேன். அவரு சொல்ல, நான் என்னைக்காவது இறங்கி வந்திருக்கேனா, உங்களை பார்த்திருக்கேனா? என் ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பார்க்கிறேன், மலைகள் சஜிதா செய்யுது, மேகம் இங்க குடை பிடிக்குது, மரங்கள்லாம் இறங்கி வந்து அப்படியே சஜிதா செய்யுது, என் கண்ணுக்கு அது தெரியுது. இது இறுதி நபிக்கெல்லாம் மேகம் குடை பிடிக்கும், மரம் சஜிதா செய்யறது, மலை சஜிதா செய்யறதுலாம் இறுதி நபிக்கல. இறுதி நபி வர்றாங்களா? அப்ப இறுதி நபி வர்றாங்கன்னு தான் எந்திரிச்சு ஓடியாந்தாங்க இருந்து இந்த பாக்கியம் இந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இறுதி நபி இவங்க. நான் விளங்கின மாதிரி வேதக்காரங்கள்லாம் விளங்குவானுவோம். யூதனுவ லேசான ஆளுவ இல்ல, அவன் புல்லாதவனு அணுவோம். அஷத்துன் நாசி அதாவத்தை, ரொம்ப பகைவர்கள். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு கடும் பகைவர்களாக, பயங்கரமான எதிரிகளாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு, யூதர்களையும் முஷ்ரிக்கீன்களையும். முஷ்ரிக்குகளும் நம்ம மேல எதிர்ப்பாதான் இருப்பான். அதே மாதிரி யூத பேர்களுக்கும் நம்மளை பிடிக்காது, பயங்கரமான பகைவர்களா இருப்பார்கள். ஆனா அவளை தஜிதன்ன அக்ரபகும் மபத்தத்தன் லில்லதீன ஆமனு அல்லதீன காலு இன்னா நசாரா. ஆனா நசாராக்கள் முஸ்லிம்கள் மீது ரொம்ப இரக்கமா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்கள ரூபான்கள் இருக்கிறார்கள், நல்ல விளக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அன்னகும் லா யஸ்தக்பீரூன், நசாராக்கள் பெருமை அடிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப பணிவா இருப்பாங்க. ஆகவே யூதர்களுக்கு இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருவாங்க, அவங்களுக்கு இவரை பிடிக்காது, கட்டாயம் இவரை கூட்டு போக கூடாது. நீங்க பஸ்ராவுடைய கரைத்தெருவிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு நீங்கள் மக்காவுக்கு அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள் என்று அபூ தாலிபை அந்த பஹீரா வற்புறுத்த எல்லோரும் ஷாமுக்கு போனாங்க. பஸ்ராவிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு மீண்டும் மக்காவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய தினத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பானாக. ரப்பே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் மன்னித்து நல்லோர்கள் கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. ஞானங்களையும் விளக்கங்களையும் எங்களுக்கு தா ரஹ்மானே, அறிவாற்றலை தா ரஹ்மானே, நல்ல சிந்தனைகளை தா ரஹ்மானே, எல்லா பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு தா ரஹ்மானே. நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. இந்த ஜஷ்ன மீலாது விழா கியாம நாள் வரை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் ரஹ்மானே. அதிலே பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள், இப்பொழுது இருக்கிறவர்கள், அதற்கு உறுதுணையா இருக்கிறவர்கள், அதற்கு பக்கபலமா இருக்கிறவர்கள், அந்த விழாவை கண்ணியப்படுத்தி அவர் யார் யாரெல்லாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த விழாவுக்கு வருகை தருகிறார்களோ, இந்த அத்தனை பேர்களுக்கும் பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. இல்லங்களில் இருந்தும் நடக்குகின்ற விழாக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருந்தும் நெட்டுகளின் மூலமா யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அந்த அத்தனை பேர்களுக்கு நீ பரக்கத்தை செய்ய ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு பொருட்டினால் பரக்கத்தை செய்ய ரஹ்மானே. நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. உன்னிடத்தில் ஏந்திருக்கிற இந்த கையை வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே. கண்ணியமான மக்களாக எங்களை எல்லாம் ஆக்க ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய கண்ணால் காணுகிற தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த கையை
வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானி. நபி ஸல்லல்லாஹு பொருட்டினால் உடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு வாரி வழங்க ரஹ்மானி. பலர்களுக்கு கொடுக்கும் கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கு ரஹ்மானி. எங்களுடைய கடன்களை நீக்கு, எங்களுடைய நோயற்ற வாழ்வை தந்து எல்லா பாக்கியத்தையும் எங்களுக்கு தா ரஹ்மானி. யார் யாருக்கு என்னென்ன ஹாஜத்தில் இருக்கிறதோ அவருடைய ஹாஜத்துகளை எல்லாம் கைகூட செய்ய ரஹ்மானி. தொழிலிலே வியாபாரத்திலே நீ பரக்கத்து செய்ய ரஹ்மானி. யா அல்லாஹ் உலகத்து மக்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விட ரஹ்மானி. யா அல்லாஹ் இஸ்லாத்தை புரியாமல் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு ரஹ்மானி. இஸ்லாமிய கோட்டைக்குழுவை நீ கொண்டு வந்து விடு ரஹ்மானி. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானி, எங்கள் சகோதரர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடு ரஹ்மானி. நேர்வழியை காட்டு ரஹ்மானி. இந்த ரபியுல் அவருடைய பரக்கத்தினால், நபி ஸல்லல்லாஹு பரக்கத்தினால் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து அவருடைய ஐக்கியமானவர்களாக, இணக்கமானவர்களாக, சாலிகானவர்களாக நீ ஆக்கு ரஹ்மானி. யா அல்லாஹ் இந்த ஏழைகளுடைய துஆவை ஏற்றுக்கொள் ரஹ்மானி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் யா ரபீபுல் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மல்லா யா வாசிஅல் கரம் نبير إلى السماء قلب الغريب كما نبرت قلب إمام من ناس غزالي يا ربي أعطي لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد يا ربي صل عليه وسلم. صلاة والسلام عليك يا رسول الله. اللهم صل وسلم بارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.